ஓகே. சார் ஆடியோல இருக்கா? செக் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? கிளியர்? செக் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா, மார்னிங் வந்து என்விரான்மென்ட் இன்ஜினியரிங் வந்து டோட்டலா முடிச்சிருக்கோம். இப்ப எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் தான் பார்க்க போறோம். டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது ஒரு தனி யூனிட்டா இருக்கும். அதே டிகிரி ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது, நீங்க எஸ்டிமேஷன் காஸ்டிங், ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் 2 சேர்த்து முடிக்கிற மாரி இருக்கு. அப்ப நான் ஸ்டார்ட் பண்றது வந்து எஸ்டிமேஷன் காஸ்டிங் நான் ஸ்டார்ட் பண்றேன். இதோட சேர்த்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் முடிச்சிடுறேன். அப்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல கேடிஓ ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு 2 சப்ஜெக்ட் முடிஞ்ச மாரி இருக்கும். இதெல்லாம் மொத்தம் முடிக்கும் போது. அதே வந்து டிகிரி லெவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்ச மாரி இருக்கும். ஆல்ரெடி பெரிய சப்ஜெக்ட் வந்து இப்போதைக்கு இந்த மாசத்துல எக்கனாமிக் முடிச்சிருக்கோம். அதுக்கு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருக்கோம். சரி ஓகே பாருங்க. ஓகே. எஸ்டிமேஷன் அண்ட் அதாவது எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இதுதான் சுருக்கி இ அண்ட் சின்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுவாங்க. ஏ அண்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டிப்ளமோ லெவல்ல பார்த்தோம்னா நமக்கு 20 கொஸ்டின் எஸ்டிமேஷன் காஸ்டிங். டிகிரி லெவல்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே. இப்ப இந்த எஸ்டிமேஷன் காஸ்டிங் வந்து என்ன அப்படின்னா, இப்ப எஸ்டிமேஷன் சொல்லலாம், இல்ல எஸ்டிமேட்டிங் சொல்லலாம். இஸ் த ப்ராசஸ் ஆர் கால்குலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் வேரியஸ் ஐட்டம் ஆஃப் ஒர்க்ஸ் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகக்கூடிய என்னென்ன குவான்டிட்டி ஆஃப் வந்து இப்போ பொருள் சேர்க்க போறோம், இல்ல ஒர்க் எப்படி நடக்க போகுதுன்னு ஷெட்யூல் பிரிச்சு ஒவ்வொரு ஷெட்யூலுக்கும் எவ்வளவு பொருள் தேவைப்படுது, எவ்வளவு ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு முன்கூட்டியே நம்ம என்ன செய்யணும், எஸ்டிமேட் பண்ணிடுவோம். ஏன்னா எஸ்டிமேட் பண்ணாதான் நமக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு ஆக்சுவலாவே தெரியும். நீங்க வேலையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எஸ்டிமேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஒருவேளை அமௌண்ட் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்டோட கூட போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேலை வந்து பாதியிலே போடுற மாதிரி இருக்கு, கம்ப்ளீட் ஆகாது. அப்ப கிளைண்ட்டு அமௌண்ட் எவ்வளவு இருக்கு, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவங்களுக்கு கட்ட வேண்டிய வீடா இருக்குன்னா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னா, அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிடணும். அப்ப எவ்வளவு மெட்டீரியல், எவ்வளவு லேபர்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம். அப்ப அந்த ஒர்க் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு டோட்டலா முன்னாடியே ஒர்க் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு எஸ்டிமேட் பண்ணி இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு டீட்டெயில் குடுப்பீங்க. அது மெட்டீரியல் ஓரியன்டடா இருக்கலாம். இல்ல வந்து லேபர்ஸ் ஓரியன்டடா இருக்கலாம். இல்ல அமௌண்ட் ஓரியன்டடா எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறதா இருக்கலாம். அதுதான் எஸ்டிமேஷன் ஆர் எஸ்டிமேட்டிங்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல நெறைய டைப் இருக்கு. டீடைல்டு எஸ்டிமேட், அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட், ப்ரிலிமினரி எஸ்டிமேட், ஓகே, ரிவைஸ்டு எஸ்டிமேட் அப்படின்னு நெறைய டைப் இருக்கு. நம்ம பார்ப்போம். அப்ப இந்த எஸ்டிமேஷன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளாஸ் எப்படி குடுக்க போறேன்? கொஞ்சம் கிளாஸ்ல இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் தமிழ்ல தான் உங்களுக்கு நடத்த போறேன். அதுக்கப்புறம் அதுல கொஸ்டின் இருக்கா சார்? கொஸ்டின் இருக்கு. ஒரு கான்செப்ட்ல புரியுறதுக்காண்டி. அதுக்கடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல தான் குடுக்க போறேன். அப்ப எஸ்டிமேஷன்னா என்ன அப்படின்னா, எஸ்டிமேஷன் இஸ் த ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா, கால்குலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் வேரியஸ் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் இன்வால்வ்ட் இன் த ப்ராஜெக்ட். அவ்வளவுதான். ஒரு ஒர்க்ல ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஒர்க் ஷெட்யூல் வைஸ் பிரிச்சிருக்கோம், ஒவ்வொரு ஒர்க்குக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்ம கணக்கீடு செய்யக்கூடிய முறைக்கு தான் எஸ்டிமேஷன் சொல்றோம். அப்ப இந்த எஸ்டிமேஷனை நம்ம எப்படி படிக்க போறோம்னா, பிராக்டிகலா ஃபீல்ட் ஓரியன்டடா தான் படிக்க போறோம். ஆல்ரெடி சிவில் இன்ஜினியர் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்ப ஒரு சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். குவான்டிட்டிஸ்லாம், டாஸ்க் ஒர்க்லாம், நிறைய விஷயங்கள் கோஎஃபிஷியன்ட் வேல்யூலாம் மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கும். மத்த விஷயங்கள்லாம் ஈஸியா புரியுற மாதிரி இருக்கும். ஒரு ஜாலியா படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஈஸியா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல ஒரு 20 கொஸ்டின், டிகிரி லெவல்ல ஒரு 10 கொஸ்டின் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்ப சீக்கிரம் முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட். ரிவிஷன் பண்ணும்போது அதிக டைமே இருக்காது. அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கிறணும். ஒரு கொஸ்டின் கூட இதுல விடக்கூடாது. ஓகே. அப்ப நான் கொஞ்சம் இது தமிழ்ல குடுக்குறேன்னு சொன்னேன். அதான் குடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் எஸ்டிமேஷன்னா என்ன அப்படின்னு எழுதிக்கிறேங்க. எஸ்டிமேஷன் போடுங்க. முழுக்க முழுக்க குடுக்க போறதுல
புரிதல் ஏற்படுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு இந்த கிளாஸ்ல கொஞ்ச நேரம் தமிழ்ல எடுக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷ்ல ஆரம்பிச்சிட்டேன். எஸ்டிமேஷன். ஓகே. இப்பதான் சொன்னேன். அப்ப அது எப்படி சொல்லலாம் தமிழ்ல? எழுதுகிறேன். எந்த ஒரு கட்டுமானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தோராயமாக, உத்தேசமாக செலவை கணக்கிடும் முறைக்கு தான் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலம் என்ன செய்யலாம் அப்படின்னா, கட்டுமான பொருள்களோட குவாலிட்டி, தரம், குவான்டிட்டி, தேவையான எண்ணிக்கை, மெட்டீரியல்ஸ் குவான்டிட்டி பார்க்கலாம். லேபர்ஸ் குவான்டிட்டி, எவ்வளவு லேபர்ஸ் தேவைப்படும். அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப எஸ்டிமேஷன்ங்கிறது என்ன? அந்த கட்டட அமைப்பை உருவாக்குவதற்கு முன்பாக, அதாவது கட்டுமானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னரே நம்ம என்ன செய்யணும்? உத்தேசமாக ஒரு கால்குலேஷன் பண்ணணும். கணக்கீடு செய்யும். எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படும், எவ்வளவு லேபர்ஸ் தேவைப்படும், எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும். அந்த முறையை தான் எஸ்டிமேஷன் சொல்றோம். சார் கிளியர்? எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஓகே. அப்ப எந்த ஒரு கட்டுமானத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக கட்டுமானத்தை தொடங்குவதற்கு முன்பாக அதன் உத்தேச செலவை இல்ல தோராய மதிப்பை செலவை கணக்கிடும் முறைக்கு எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் என்று பெயர். இங்க கட்டுமானம் ப்ராஜெக்ட்னு வச்சிருக்கேன். ஓகே. அது வீடு கட்டுறதா இருக்கலாம், எனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம். இங்கிலீஷ்ல எஸ்டிமேஷன்ங்கிறது இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கால்குலேட்டிங் த குவான்டிட்டி ஆஃப் வேரியஸ் ஐட்டம் ஆஃப் ஒர்க் இன்வால்வ் இன் த ப்ராஜெக்ட். அவ்வளவுதான். அப்ப நீங்க இப்படி எழுதிக்கிறீங்க. அப்ப இதுலயே என்ன எழுதலாம்னா, இதன் மூலமாக கட்டுமான பொருட்களின் தரம், அது குவாலிட்டி. மெயினா சொல்லணும்னா குவாலிட்டி குவாலிட்டி இங்கிலீஷ்ல எழுதணும்னா 2 செட் பண்ணணும். குவாலிட்டிங்கிறது என்னன்னா மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி. குவான்டிட்டிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், எவ்வளவு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் தேவைப்படும். அவ்வளவுதான். அப்ப இதன் மூலமாக கட்டுமான பொருட்களின் தரம், தேவையான மற்றும் கட்டுமானம் அது எவ்வளவு தேவைப்படுகிறது, தரம் மற்றும் மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான தொழிலாளர்கள் மற்றும் பொருட்களின் எண்ணிக்கை. இதுதான் எஸ்டிமேஷன். அப்ப யூஸ் ஆஃப் எஸ்டிமேஷன் என்ன சார் அப்படின்னா, நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் யூஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். இப்ப நம்ம எஸ்டிமேஷன் பண்ணாதான் நம்ம ஒரு ஃபீல்டுல நம்ம கரெக்டா அந்த ஒர்க் முடிக்க முடியுமா? இப்ப ஒரு கிளைண்டே உங்கள்ட்ட வர்றாரு. அவர் பாட்டுக்கு சொல்றாரு. 2000 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க சார் சொல்றாரு. அவர்ட்ட நம்ம சொல்லணும். 2000 ஸ்கொயர் ஃபீட் சொல்றீங்களே, அப்ப 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குன்னா இப்ப கட்டுமான பொருளுக்கு இவ்வளவு செலவாகும். இவ்வளவு நம்பர் ஆஃப் லேபர்ஸ் இருக்காங்க.
நாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்து வாங்குறோம் லேபர்ஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து மொத்தமா நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட குடுக்குறீங்க. மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நாங்களே ஏ டூ இசட் முடிச்சு குடுத்தோம்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எடுத்து வாங்குவோம். இந்த டைப் ஆஃப் வுட் வந்து யூஸ் பண்றோம். மார்க்கெட்ல வந்து ஒரு கண்ணாடி இந்த வுட்டுக்கு இவ்வளவு போயிட்டு இருக்கு. அப்படின்னு டீட்டெயில்டா நம்ம என்ன செய்வோம், ஒரு எஸ்டிமேட்டா இவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு அவருக்கு சொல்லுவோம். அது அவரால குடுக்க முடியும் அப்படின்னா, அவர் என்ன செய்வாரு, ஃபர்தரா ஒர்க்க மூவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஆராய்வோம். மத்த வுட்க்கு ஆராய்வோம். அப்ப அதுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடியது தான் எஸ்டிமேஷன். அப்ப அப்படி நம்ம சொன்னா தான் வேலைய ஆரம்பிக்க முடியும். அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்க வேலைய ஆரம்பிச்சுட்டீங்க. ஆரம்பிச்சு நீங்க பேஸ்மெண்ட் வரையும் எழுப்பியிருப்பீங்க. எழுப்பிட்டு கிட்டத்தட்ட லிண்டர் இல்ல. உங்களுக்கு இது வந்து பிளிந்த் வரையும் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு முடிச்ச உடனே 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதெல்லாம் போட்டு முடிக்க அவரோட காஸ்ட் என்கிட்ட முடிஞ்சிருச்சுங்கிறாரு. அப்ப முடிச்சுட்டு நிக்க கூடாது. முன்னாடியே எஸ்டிமேட் பண்ணி நீங்க சொல்லிறணும் அவர்ட்ட. அப்ப ஆ தி அப்ராக்ஸிமேட் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப டூ நோ அபௌட் தி அப்ராக்ஸிமேட் காஸ்ட் ஆஃப் தி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து ஒரு பில்டிங்னா டாக்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இவ்வளவுதான் டாக்ஸ்ன்னு. அப்ப டு கால்குலேட் த டாக்ஸ் ஆஃப் த பில்டிங். பில்டிங், லேண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுவாங்க. இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பில்டிங் எடுத்துக்கிறது. சிவில்ல படிக்கிறதுனால. அதுக்கடுத்து டு பிக்ஸ் த ரெண்ட் ஆஃப் பில்டிங். ஒரு பில்டிங் ரெண்ட் பிக்ஸ் பண்றாங்கன்னா, அது கால்குலேட் பண்றதுக்கு நம்ம எஸ்டிமேஷன் யூஸ் ஆகும். அப்ப டு வேல்யூ த லோன் ஃப்ரம் த பேங்க். அப்போ ஒரு பேங்க்ல இருந்து லோன் வாங்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும். எஸ்டிமேஷன் வந்து யூஸ் ஆகும். நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் குடுக்குறேன். ஒரு எழுதிக்கிறங்க. நடைமுறையில இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டது தான். ஓகே. அப்ப அடுத்த இது என்ன எழுதுறீங்க அப்படின்னா, என்ன எழுதுறேன்? யூசஸ் ஆஃப் எஸ்டிமேட் போடுது. எஸ்டிமேஷன். அமைதியா குடுக்குறேன். ஓகே. திட்டத்திற்கு தேவையான செலவினங்களை கணக்கிடுறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லாட்டி கட்டுமானத்திற்கு தேவையான செலவினங்களை கணக்கிடுறது. செலவினங்களை கணக்கிடு. இல்லாட்டி கணக்கிடலாம். 2வது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம முன்கூட்டியே எஸ்டிமேட் பண்றது மூலம் ஒவ்வொரு ஒர்க்கும் எவ்வளவு அமௌண்ட்டுக்குள்ள முடிக்கணுங்கிற ஒரு டென்டேட்டிவா நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு. அப்ப அதுக்கு மேல போனுச்சுன்னா ஒர்க் ஸ்லோவா போகுது. இல்ல மெட்டீரியல் கூட யூஸ் பண்றோம். அப்படின்னு முன்கூட்டியே நம்ம அறிஞ்சுக்கிட்டு, அடுத்தடுத்த ஒர்க்ல வந்து நம்ம என்ன செய்யலாம்? திட்டத்தோட செலவினங்கள கூட போகாம கட்டுப்படுத்த முடியும். அப்ப திட்டத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த எஸ்டிமேஷன் பயன்படும். அப்ப திட்டத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்துதல். கட்டுப்படுத்துதல். அதுக்கு அடுத்து 3வது என்ன அப்படின்னா, கட்டுமானத்திற்கு அப்ப வந்து நம்ம வந்து பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா, எஸ்டிமேஷன் இருந்தா தான் போய் பிளான் அப்ரூவல் வாங்கணும். அப்ப கட்டுமானத்திற்கு அதிகாரிகளின் அனுமதி பெறுவதற்கு. பெறுவதற்கு. அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்ப வங்கி மூலம் கடன் பெறுவதற்கு, வரி விதிகளை ஒரு கட்டணத்திற்கு முடிவு செய்வதற்கு, இல்ல வாடகையை கட்டிடத்திற்கு முடிவு செய்வதற்கு அப்படின்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் வந்து முக்கியமான பாயிண்ட் தான் போட்டேன். அப்ப வங்கி மூலம் கடன் பெறுவதற்கு. அப்ப கேட்பாங்க. இங்க வங்கியில போய் ஒரு ஒரு இது அடமானம் வைக்கிறீங்கன்னா, அதுக்கு எஸ்டிமேட் வந்து அமௌண்ட் கேட்பான். வங்கி மூலம். இல்லாட்டி அங்கேயே இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து எஸ்டிமேட் குடுக்க சொல்லுவாங்க. இதுக்கு எவ்வளவு குடுக்கலாம் அப்படின்னு. அப்ப வங்கி மூலம்
கடன் பெறுவது. இப்ப நகைய கொண்டு நீங்க வைக்கிறீங்கன்னா, அவங்க எஸ்டிமேட் கால்குலேட் கால்குலேட் பண்ணுவாங்க. இத்தன பெர்சன்டேஜ் அந்த நகைக்கு குடுக்க முடியும். இதோட குவாலிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்கும். அங்க நீங்க லோனே எடுக்கிறதா இருந்தாலுமே நகைய வச்சுட்டு, இல்ல ஒரு வீட வச்சு லோன் எடுக்கிறதாலுமே, நீங்க கேட்கிற அமௌண்ட்ட குடுத்துற மாட்டாங்க. அதோட ஒரு 100% அமௌண்ட் அப்படியே குடுக்க மாட்டாங்க. அதுல நம்ம வச்சிருப்பாங்க. ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இதுல எஸ்டிமேட் இதோட மார்க்கெட் வேல்யூ இப்ப போகுது. அதுல இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் எங்களால லோன் வந்து குடுக்க முடியும். அப்படின்னு முடிவு பண்ணி தான் குடுப்பாங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப வங்கி மூலம் கடன் பெறுவது. இதற்கு லாஸ்ட் ஒன். கட்டி கட்டிடத்தை வாங்கி விற்பதற்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு கட்டிடத்தை வாங்கி இன்னொருத்தர் விற்கிறோம்னா, அதுக்கும் ஒரு டென்டேட்டிவா ஒரு எஸ்டிமேட் இது பண்ணி, அதுல வந்து மினிமம் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு தான் விப்பாங்க. இப்ப கட்டிடத்தை வாங்கி விற்பதற்கு. இப்போ ஒரு இடத்த வாங்க போறீங்கன்னா, ஒரு லேண்ட் நீங்க வாங்குறீங்க. அத நீங்க எப்படி வாங்குவீங்க? பக்கத்துல இப்போதைக்கு ரீசெண்டா யாராச்சும் வாங்கியிருக்காங்களா? அவங்க என்ன ரேட் குடுத்து வாங்கியிருக்காங்க சென்ட். அத அனுசரிச்சு தான் நீங்க கொஞ்சம் கூடுதலா வச்சு வாங்க முடியும். அத விடாம நீங்க பாத்துக்கங்க ரூ. 4,000 சரி ரூ. 10,000 சென்ட் போக வேண்டிய இடத்துல, நீங்க பாட்டுக்கு ரூ. 20,000 குடுத்து வாங்க முடியுமா? இல்ல ரூ. 10,000 போக வேண்டிய இடத்துல நீங்க வெறும் 2,000 குடுத்து வாங்கணுமா? அப்போ ஒரு எஸ்டிமேட் பண்ணணும். அந்த இடத்துல எவ்வளவு போயிருக்கு? அப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் இப்ப ஏத்தலாம்? அப்படின்னு நீங்க எஸ்டிமேட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு பில்டிங்கே வாங்கி விக்கிறதுக்கும். வாங்குறதும் சரி, விக்கிறதும் சரி. அப்ப கட்டிடத்தை வாங்கி விற்பதற்கு. இது ஒண்ணு எழுதிக்கிறேங்க ஆதார் பாயிண்டோட. நெறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெண்டர் விடுறாங்க. அப்ப டெண்டர் டாக்குமெண்ட் தயாரிப்பதற்கு எஸ்டிமேஷன் முக்கியமா தேவை. ஓகேவா? அப்ப அப்பதான் ஒவ்வொரு கான்ட்ராக்டும் அப்ரோச் பண்ணுவாங்க. எஸ்டிமேட் குடுப்பாங்க. ஒரு டென்டேட்டிவா இந்த அமௌண்ட்க்கு நாங்க முடிச்சு குடுக்குறோம். அத பார்த்துட்டு தான் பேங்க் என்ன செய்யும், யாரு மினிமம் அமௌண்ட்க்கு முடிச்சு குடுக்குறதா இருக்காங்க. அப்படின்னு பரிசீலனை பண்ணி டெண்டர் வந்து அவங்க குடுக்கும். அப்ப டெண்டர் டாக்குமெண்ட் தயாரிப்பதற்கும், எவ்வகை கான்ட்ராக்ட் குடுக்கலாம் என தீர்மானிப்பதற்கும் எஸ்டிமேஷன் பயன்படுகிறது. அப்ப டெண்டர் டாக்குமெண்ட் தயாரிப்பதற்கும் மற்றும் எவ்வகை கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் என தீர்மானிப்பதற்கும் பயன்படுகிறது. ஓகே. எவ்வகை கொடுக்கலாம் என்பதை உறுதி செய்வது பயன்படுகிறது. அவ்வளவுதான் யூஸ் ஆஃப் எஸ்டிமேஷன். அதுக்கு டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் இருக்கு. டைப் ஆஃப் எஸ்டிமேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 8 to 9 கொடுக்கலாம். ப்ரிலிமினரி ப்ரிலிமினரி எஸ்டிமேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அப்ராக்ஸிமேட் ரெடி பண்ண எஸ்டிமேட். ரஃப்பா சொல்லுவோம்ல ஒரு அமௌண்ட் இவ்வளவுதான் ஆகும் அப்படின்னு போட்டு சொல்லுவோம்ல. நமக்கு அனுபவம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அனுபவத்துல சொல்லுவாங்க. இவ்வளவுதான் ஆகும். கரெக்டா பர்சன்டேஜ் போட்டு பார்க்கலாம். அதான் உங்களுக்கு ப்ரிலிமினரி இல்ல அப்ராக்ஸிமேட் ரஃப் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அதுக்கு டீடைல்டு எஸ்டிமேட். ஓகே. ஒவ்வொரு ஐட்டத்துக்கு தனித்தனியா ரேட் போட்டு எஸ்டிமேட் கால்குலேட் பண்றது. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல தான் இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ரிவைஸ்டு எஸ்டிமேட். ஓகே நான் சொல்லுவேன். சப்ளிமெண்டரி, மெயின், சப் மெயின், இல்ல ஆனுவல் ரிப்பேர், இல்ல மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட், இல்ல கம்ப்ளீட் எஸ்டிமேட் நிறைய டைப் இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குது எல்லாத்தையும். உங்களுக்கு எளிமையா தமிழ்ல தான் சொல்ல போறேன். அவ்வளவுதான். இந்த எஸ்டிமேட் ஓரளவு தமிழ்ல சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா, அதுக்கடுத்து எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் நடத்துவேன். உங்களுக்கு நான் இனிமேல் ஃபியூச்சர்ல ஒரு இங்கிலீஷ் ஒரு எழுத்த எழுதுறேன். அத உங்களுக்கு சொல்றேன். எஸ்டிமேஷன் ஓரியன்டா அப்படின்னா, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஒரு சில தகவல்களை விட்டுட்டு அப்ப இங்க திட்டத்துக்கு தேவையான செலவினங்களை கணக்கிடலாம் அப்படின்னு ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து சொல்லியிருக்கு. எவ்வளவு வந்து காஸ்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. அப்ப நம்ம இங்க எத பத்தி படிக்கிறோம்? ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி படிக்கிறோம். அதான் நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கும். சார் கிளியர்? புரியுதானே? ஓகேவா? ஓகே. இப்ப நான் இங்கேயே குடுக்கலாம். இப்ப எஸ்டிமேஷன்னா என்ன? அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கே வந்து அப்ராக்ஸிமேட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படுது ஒரே தான் பிடிச்சிடுறேன்.
அதுக்குன்னு 2வது பாயிண்ட் குவாலிட்டி குவான்டிட்டி செக் பண்ணுவோம் அப்படின்னு 2 இதுல முடிச்சிடறோம். உங்களுக்கு அது கொஞ்சம் தெளிவு வராததுனால தான் குவாலிட்டி குவான்டிட்டி 2 வார்த்தை கொடுக்காம இதன் மூலமாக கட்டுமான பொருட்களின் தரம், கட்டுமானத்துக்கு தேவையான தொழிலாளர் பொருட்களின் எண்ணிக்கையை நம்ம என்ன செய்யலாம் கணக்கிட முடியுது அப்படின்னு பொழுது குறிப்பா கொடுத்துருக்கேன். அதுக்கு இல்லாட்டி 2 லைன்ல குவான்டிட்டி குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி செக் பண்றது எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி போயிடும். சார் கிளியர் புரியுதானே? ஓகே. இப்ப டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் கொடுக்குறேன். சார் இதுல நிறைய சேர்ப்பேன். இப்ப நான் ப்ரீவியஸ் நடத்தின உங்களுக்கு விடாமல இந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. அடுத்த அந்த கிளாஸ்ல தான் நிறைய நம்ம சேர்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட் எஸ்டிமேஷன் கொடுக்குறேன். எஸ்டிமேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி எஸ்டிமேட். ப்ரிலிமினரி கெட்டிங்கா படிச்சுதான் ஆனதான் இங்கிலீஷ்ல. ப்ரிலிமினரினா உங்களுக்கு தெரியுங்களா? தோராயமாக கணக்கிறது முன்கூட்டி. நம்ம எப்படி குவான்டிட்டி சிவிஎஸ் ட்ரீட்மெண்ட் ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் ப்ரிலிமினரி சரி எஸ்டிமேட். இன்னொரு நேம் இருக்கு அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் சொல்லலாம். இல்லாட்டி ரஃப் எஸ்டிமேட் சொல்லலாம். ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட் சொல்லலாம். ரஃப் காஸ்ட் எஸ்டிமேட் சொல்லலாம். ஓகே இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்ஸ் எல்லாம் வரும். ரெண்டாவது டீடைல்டு எஸ்டிமேட். ஓகே இல்ல ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. எழுதிக்கிறேங்க. டீடைல்டு எஸ்டிமேட். இன்னொரு நேம் ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. இண்டிவிஜுவலா ஒவ்வொருக்கும் எவ்வளவு போட்டா ரேட் அனாலிசிஸ் பண்ணுறது. ரேட் அனாலிசிஸ்னா அதாவது நிறைய ஸ்பெசிஃபிகேஷனு உங்களுக்கு அந்த நிறைய கொடுப்பேன் நம்ம அடுத்த செஷன்லயே ஆரம்பிச்சிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்றேன். இன்ட்ரடக்ஷன் பண்ணா இதுல நிறைய கொஸ்டின் இருக்கு. 3 4 கொஸ்டின் இருக்கு. கேட்க நடத்திக்கிட்டு இருக்கிறதுலே எல்லாம் ஃபுல்லா பார்த்தோம். ஓகே மினிமம் 2 கொஸ்டின் கேட்போம். அப்ப ஐட்டம் ரேட் எஸ்டிமேட். மூணாவது ரிவைஸ்டு எஸ்டிமேட். நாலாவது சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அஞ்சாவது மெயின் எஸ்டிமேட். ஆறாவது சப் எஸ்டிமேட். ஏழாவது ஆனுவல் ரிப்பேர் கேரி அவுட் எஸ்டிமேட். எட்டாவது மெயின்டெனன்ஸ் எஸ்டிமேட். ஒன்பதாவது யூனிட் எஸ்டிமேட். இப்ப அடுத்து அப்ராக்சிமேட் எஸ்டிமேட்னா என்ன அப்படின்னா ஒரு கட்டணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோராயமா ரப்பா நம்ம சொல்றது இவ்வளவுதான் செலவாகும் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே இதை எதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னா
இப்ப வந்து ஒரு கிளைண்ட் வச்சு சொல்றேன். அவருக்கு வந்து ஒரு வீடு கட்டணும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வந்து ஒரு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் வந்து வேணும் சார் எனக்கு கேட்கிறாரு. ஓகே. அப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரஃப்பா ஒரு எஸ்டிமேட் கால்குலேட் பண்ணிட்டு, அதோட என்ன செய்வேன்னா, என்னோட சைட்டோட பிளான, அதுக்கடுத்து லேஅவுட் பிளான் இதெல்லாம் இணைச்சு கொண்டு போய் அவர்ட்ட குடுப்பேன். ஓகே. அதோட சேர்த்து நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, ஒரு 5 டூ 10% வந்து கூடுதலா காசு ஆட் பண்ணி, இப்ப நான் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் வீடு கட்டுனா, அப்ப எனக்கு இது 22,00,000 செலவாகுது அப்படின்னா, நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அதோட 5 டூ 10% கூட வச்சு ஒரு 23,00,000 24,00,000 ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு போய் அவர்ட்ட சொல்லுவேன். அப்ப அதுல வந்து என்ன இருக்கு, எனக்கு சைட்டோட பிளான் இருக்கும், லேஅவுட் பிளான் இருக்கும், அதுக்கடுத்து வந்து எனக்கு எஸ்டிமேஷன் இருக்கும். இதெல்லாம் கொண்டு போய் குடுப்பேன். அவர் அதெல்லாம் பார்த்துப்புட்டு அவர் அந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட்ட செட் பண்ணி பார்ப்பாரு. அந்த அமௌண்ட்டுக்கு பண்ண முடியும் அவருக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்துல, பிளான் வந்து அவருக்கு சொன்னபடி நம்ம போட்டுருக்கோமா? இல்ல அதுல எதுவும் அவரு சேஞ்சஸ் பண்ணணுமா என்னன்னு பார்த்து கேட்போம். அதுக்கு தான் நான் போவேன். அப்ப அப்போ ஒரு கிளையண்ட் நம்மள்ட்ட அப்ரோச் பண்றாரு. நம்ம எடுத்தோனே ஒர்க் ஷாப் பண்ண போறதில்ல. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், டென்டேட்டிவா இவ்வளவு அமௌண்ட் ஆகும் ஒரு எஸ்டிமேட் பண்றோம். ரஃப்பா. அத பண்ணி கொண்டு போய் குடுக்குறோம். அத குடுக்கும்போது அந்த எஸ்டிமேஷன் காஸ்ட்டோட 5 டூ 10% வந்து நம்ம அடிஷனலா சேர்த்து வச்சிருக்கோம். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்ப இதுதான் என்ன சொல்றோம்னா, அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட், இது ரஃப் எஸ்டிமேட் சொல்றோம். சார் கிளியர்? புரியுதா? ஓகே. 1 எழுதிக்கலாம். அப்ராக்ஸிமேட் preliminary or அதாச்சும் ஒண்ணு எழுதுறேன். அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட். ஓகே. அப்போ ஒரு கட்டுமானத்திற்காகவும் தோராயமான செலவினங்களை ரப்பத்தின் மூலமாக கணக்கிடுவதற்கு தான் அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட். ஆனா கட்டுமானத்திற்கு தோராயமாக கணக்கிட முடியும். அதுக்கடுத்து இந்த அறிக்கையுடன் சைட் பிளான் மற்றும் லேஅவுட் பிளான் இணைக்கப்பட்டது. இந்த ரிப்போர்ட்டோட அறிக்கையுடன் சரி இணைக்கப்பட்டது. அதுக்கடுத்து இதை என்ன செஞ்சிருவாங்கன்னா, அதாவது வேலை நடைபெறும் பொழுது எதிர்பாராமல் ஏற்படும் செலவினங்களை கருத்தில் கொண்டு நன்றி செலவினங்களுக்கு 5% முதல் 10% வரை காசு சேர்க்கப்பட வேண்டும். 5% to 10% வரை கூடுதலாக காஸ்ட் சேர்க்கப்படுகிறது. பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ப எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 3 பாயிண்ட். அப்ப கட்டுமான தேவையான செலவினங்கள் தோராயமாக கணக்கிட முறை ரஃப் எஸ்டிமேட்டா. அப்ப இந்த அறிக்கையில் வந்து சைட் பிளான் லேட் பிளான் இணைக்கப்பட்டிருக்கும்.
வேலை நடப்புறப்போ எதிர்பாராமல் ஏற்படும் செலவுனா என்னன்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அவர்ட்ட 24,00,000 ஆகும் சார் குடுக்குறீங்க. அப்ப அவரு அதையே பிடிச்சுட்டே நிப்பாரு. 24,00,000 பில் குடுத்துருவீங்க தானே சார் அப்படின்னு இருப்பாரு. நம்ம சொல்லணும். சார் நீங்க எப்படி பொருட்களோட அளவுனா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது, எப்ப நான் அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து நீங்க எது சைட்ல பிளான்ல வந்து சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நான் காசு வந்து நான் இதுக்கு சேர்த்துக்குவேன்ல. அப்படி அந்த லேபர் பூல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அத ஸ்ட்ரெயின் பண்றாங்க. ரொம்ப சேஞ்சஸ் வருது அப்படின்னா, நாங்க அத ரிவைஸ்டு பண்ணுவோம். அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லுவோம். அப்ப அவங்க குடுக்கும்போதே நீங்க சொல்லலாட்டி விட, அமௌண்ட் 5 to 10% கூடுதலா வச்சு தான் நீங்க சொல்லணும். அப்படி இல்லாட்டி பின்னாடி நீங்க வந்து கை காசு போட்டு பண்ற மாரி ஆயிரும். ஓகேவா? அப்ப அத மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப நீங்க குடுக்குற அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட் தான் நீங்க ரஃப்பா குடுப்பீங்க. அதுக்கேத்த ஒரு டீட்டெயில்டா எஸ்டிமேட் பிரிப்பேர் பண்ற மாரி இருக்கும். அது வேற விஷயம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஓகே பண்றதுக்காண்டி குடுக்கக்கூடிய எஸ்டிமேட் தான் அப்ராக்ஸிமேட் எஸ்டிமேட்ங்கிறது. அப்ப அதுல இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மெயின்டெயின் பார்த்தா போதும். அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2வது டீடைல்டு எஸ்டிமேட். ஓகே. அதுக்கு டீடைல்டு எஸ்டிமேட்ன்னு குடுங்க. ஓகே. ஐட்டம் ரேட் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. இப்போ ஒரு திட்டத்தோட ஒவ்வொரு அளவுக்கும் ஓகே ஒவ்வொரு வேலைக்கும் ஆகும் செலவ தனித்தனியாக பிரித்து சொல்றோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க டீடைல் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அப்ப தனித்தனியா இப்ப இந்த வேலைக்கு இவ்வளவுதான் ஆகும் பிரிச்சு சொல்றதுனால, இதுல வந்து தோராயங்கிற வார்த்தையே இருக்காது. அப்ராக்ஸிமேட்டா அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லாம அக்யூரேட்டா அதாவது முடிவா இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப ஒரு கட்டுமானத் தேவையான மொத்த செலவ கரெக்ட்டா 100% இல்லாட்டியும் ஒரு 96% 99%க்குள்ள கரெக்ட்டா சொல்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எஸ்டிமேட் தான் டீடைல்டு எஸ்டிமேட். அப்போ ஒரு திட்டத்தின் வேலையின் அளவை துல்லியமாக தனித்தனியாக பிரித்து கொடுக்கப்படும் கணக்கீடு முறை தான் இந்த டீடைல்டு எஸ்டிமேட். அப்ப எழுதிக்கிறீங்க. ஒரு திட்டத்தின் வேலையில் வேலையின் ஒவ்வொரு அளவுக்கும் ஒவ்வொரு அளவுகள் ஒவ்வொரு அளவுக்கும் ஆகும் செலவினங்களை தனித்தனியாக பிரித்து திட்டத்தின் மொத்த செலவினம் துல்லியமாக தயாரிப்பதற்கு தான் டெக்னிக்கல் எஸ்டிமேட் பிரித்து திட்டத்தின் மொத்த செலவினங்களை துல்லியமாக வழங்கும் முறை. இதுதான் டீட்டெயில். இட் இஸ் கால்ட் டீட்டெயில் எஸ்டிமேட். இதனை டீட்டெயில் எஸ்டிமேட் என்ன அழைக்குது. சார் எல்லாரும் கவனிக்கிறீங்க தானே? ஓகே. அடுத்து அப்ப இப்ப உங்களுக்கு பேஸ்மெண்ட் எழுப்புற வரை எவ்வளவு செலவாகும்?
அப்படின்னு அது மட்டும் இல்ல. இப்ப ஃபவுண்டேஷன் போடுறோம். அதுக்கே இவ்வளவு செலவாகும் அப்படின்னு. ஒவ்வொரு ஒர்க்குக்கும் இண்டிவிஜுவலா அந்த வேலையோட அளவு என்ன? எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் கான்கிரீட் குடுக்க போறோம்? எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெயின்போர்ஸ்மென்ட் தேவைப்படுகிறது? எத்தனை நம்பர் ஆஃப் வேலை அந்த டாஸ்க் கம்ப்ளீட் தேவைப்படும்? அப்படின்னு எல்லாமே தனித்தனியா கணக்கிட முடியும். அப்ப வேலைக்கு ஒவ்வொரு பகுதியின் மொத்த குவான்டிட்டியும் கணக்கப்படுகிறது. அப்ப இந்த குவான்டிட்டில மெட்டீரியல்ஸ், லேபர்ஸோட எண்ணிக்கை, அதுக்கு அடுத்தது அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அப்ப மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ், மணி இது 3மே சேர்த்துக்கிறேங்க. அப்ப எல்லாத்தையும் துல்லியமா நம்மளால கணக்கிட முடியும். அப்ப வேலையின் ஒவ்வொரு பகுதியின் மொத்த குவான்டிட்டி கணக்கிடப்படுகிறது. ஓகே. இப்ப நான் இங்க ஒண்ணு சொல்லியிருக்கேனே, இதே ஒரு டைம் வந்து எல்லாம் கொடுத்து ஆளுகை பொருள் கேட்டுச்சுன்னா, அதாவது ஒரு திட்டத்தின் வேலைக்கு ஒவ்வொரு அளவுக்கும் ஆகும் செலவினங்களை தனித்தனியா பிரித்து கொடுக்கணும். அப்ப ஃபவுண்டேஷன் போறதுக்கு இவ்வளவு, அதுக்கு அடுத்தது பேஸ்மெண்ட் எழுப்புறதுக்கு இவ்வளவு, ஓகே, ப்ரீ வருது, அப்புறம் லிண்டலுக்கு இவ்வளவு, அப்புறம் வந்து உங்களுக்கு பீம் போறதுக்கு இவ்வளவு, ஸ்லாப் போறதுக்கு இவ்வளவு, அப்ப வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு இவ்வளவு, அப்படின்னு ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனியா வந்து நம்ம என்ன செய்யறோம்னா அமௌண்ட் போறோம். அதெல்லாம் மொத்தமா கூட்டினீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டோட்டல் அமௌண்ட் போட்டிருப்பீங்கல்ல அது வேலைக்கு அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அதான் இது பியூட்டி. எங்கேயுமே மிஸ் இருக்காது. அப்போ ஒரு செக்டர் கட்டுமானம் செய்வதற்கு ஆகும் மொத்த செலவுகளுக்கு இது சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்லாட்டி மொத்த கட்டுமானத்தை முடிப்பதற்கு ஆகும் செலவுக்கு இது வந்து எப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப தனித்தனியா நம்ம பிரிச்சு எழுதுறது. இதோட எப்படி கொடுக்கலாம்? ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுமானம் செய்வதற்கு ஆகும் மொத்த செலவுகளுக்கு இது சமமா இருக்கும். இல்லாட்டி இதை வேற மாதிரி எழுதணும்னா, ஒவ்வொரு செக்டருக்கும் கணக்கீடு செய்யப்படும் தொகையானது கட்டிட வேலைகள் முடிந்த பிறகு ஆகும் மொத்த செலவுகளுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டா அது கொஞ்சம் நாகரீகமா கொடுக்குறேன். ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுமானம் செய்வதற்கு ஆகும் மொத்த செலவுகளுக்கு சமமா இருக்கும். இது தனித்தனியா செய்யற செலவுகள். மொத்த செலவுகளுக்கு மொத்த செலவுகளுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, அப்ப சமமாக இருக்கும். ஓகே. அடுத்த பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, வேலையின் ஒவ்வொரு பகுதியின் மொத்த குவான்டிட்டியும் கணக்கிடப்படுகிறது. வேலை ஷெட்யூல் வைஸ் ஐட்டம் ஆஃப் ரேட் வந்து உங்களுக்கு கரெக்டா வந்து இது எவ்வளவு ரேட்டுன்னு அனாலிசிஸ் பண்ணப்படுகிறது. வேலையை எப்படி எழுதலாம்? ஒவ்வொரு பகுதியின் மொத்த குவான்டிட்டியும் கணக்கிடப்படுகிறது. குவான்டிட்டியும் கணக்கிடப்படும். ஓகே. அதுக்கு அடுத்து என்ன எழுதலாம் அப்படின்னா, இப்ப நம்ம பணப்பட்டியல் ரெடி பண்றோம்ல லாஸ்டா எவ்வளவு செலவாகும்? அது வந்து இந்த டீடைல் எஸ்டிமேட்டோட அடிப்படையா தான் ரெடி பண்றோம். இந்த சொல்லுவாங்கல்ல எம்புக்குன்னு ரெடி பண்ணுவாங்க ஏஐ. அப்ப வந்து இந்த டீடைல் எஸ்டிமேட்டோட அடிப்படையில தான் ரெடி பண்றோம். அப்ப முடிவாக மொத்த மதிப்பீடு மற்றும் பணப்பட்டியல் இதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. லாஸ்ட் பாயிண்ட். அப்ப முடிவாக மொத்த மதிப்பீடு மற்றும் பணப்பட்டியல் இதன் அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது.
அதுக்கடுத்து டீட்டெயில் எஸ்டிமேட்ல இவ்வளவுதான் எக்ஸாம் பேனல் கேட்டகரி. அதுக்கடுத்து மெயின் எஸ்டிமேட் எழுதிக்கிறேன். ஓகே. அடுத்து மெயின் எஸ்டிமேட். மூணாவது மெயின் எஸ்டிமேட் கொடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். அதுக்கு ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட் கொடுக்குறோம். டேட்டா, டீட்டெயில் எஸ்டிமேட், அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட், டிராயிங், ஓகே, அது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு பணியின் கட்டுமானம் ஆரம்பிப்பதற்கு முன்பு தயாரிக்கின்ற முக்கிய மதிப்பீடு தான் இந்த மெயின் எஸ்டிமேட். ஓகேவா? அப்ப இந்த ஜெனரல் ரிப்போர்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட் இதான் சொல்லி உங்களுக்கு நான் நடத்துவேன். டேட்டா அனாலிசிஸ், டீட்டெயில் எஸ்டிமேட், அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட், டிராயிங் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணக்கூடிய அந்த எஸ்டிமேட் தான் மெயின் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. அப்ப ஒரு பணியின் கட்டுமானம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தயாரிக்கப்படும் முக்கிய மதிப்பீடு மெயின் எஸ்டிமேட் எனப்படும். எழுதிக்கிறது. அப்ப எழுதிக்கலாம். அதாவது ஒரு பணியின் கட்டுமானம் கட்டுமானம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தயாரிக்கப்படும் முக்கிய மதிப்பீடு. ஓகே. லாஸ்ட் கிளாஸ் மெயின் எஸ்டிமேட் சொல்லியிருந்தேன். ஒரு பணியின் கட்டுமானம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக தயாரிக்கப்படும் முக்கிய மதிப்பீடு மெயின் எஸ்டிமேட் சொல்றோம். அதுக்கு முக்கிய மதிப்பீடு தயாரிக்கப்படும் முக்கிய மதிப்பீடு மெயின் எஸ்டிமேட் ஆகும். ஓகே. அப்ப எதுக்குன்னா முன்னாடி அப்படின்னா ஜெனரல் ரிப்போர்ட், ஸ்பெசிஃபிகேஷன் ரிப்போர்ட், சாரி இதெல்லாம் அது மெயின் எஸ்டிமேட்ல வரும் அப்படிங்கிறத சொல்றேன். டேட்டா அனாலிசிஸ், டேட்டா ரேட் அனாலிசிஸ் கொடுப்பாங்க. டேட்டா ரேட் அனாலிசிஸ் அதுக்கு வேற என்ன சேர்ப்பாங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட், டிராயிங்ஸ், டீட்டெயில் எஸ்டிமேட்டுமே இதுல வரும். டீட்டெயில் எஸ்டிமேட் வேற என்ன சொல்லலாம், அப்ஸ்ட்ராக்ட் எஸ்டிமேட், ஓகே. அடுத்து ரிவைஸ்டு எஸ்டிமேட், இந்த வார்த்தையில இருக்கு ரிவைஸ்டு எஸ்டிமேட். இது எப்பன்னா இப்போ வந்து டீடைல்டு எஸ்டிமேட் வந்து என்ன செஞ்சிருப்போம், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறோம்னா அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். அதுல பீம் எழுதுறதுக்கு அப்புறம் ஸ்லாப், காலம், என்ன கிரேட் ஆஃப் கான்கிரீட் யூஸ் பண்ண போறோம், என்ன டைப் ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ண போறோம், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு அளவு கொடுத்துரும். ஒருவேளை டீடைல் எஸ்டிமேட்ல அளவுகள் ஏதாச்சும் மாற்றமா, அது ரேட்லயோ இல்ல டைமென்ஷன்லயோ அப்படின்னா என்ன செய்யும், பொருட்களோட விலை மாறும். இல்ல வந்து நீங்க ஆல்ரெடி பண்றதை விட கூடுதலா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா லேபர்ஸோட எண்ணிக்கை கூட போகும். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதுக்காண்டி இந்த டீடைல் எஸ்டிமேட்ல திருப்பி ரிவைஸ்ட் பண்ணி ஒரு எஸ்டிமேட் தயாரிப்போம். அதான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் சொல்லுவாங்க. இது வந்து எப்ப இருக்கும் அப்படின்னா இப்ப டீடைல் எஸ்டிமேட்ல இந்த ஒரு மாற்றம் கொண்டு வரல. ஆனா உங்களுக்கு அந்த எஸ்டிமேட் வந்து நான் போட்ட கால பீரியட் இருந்தது ஒண்ணு. இப்ப அடுத்த வருஷம் வந்து திடீர்னு நான் போடும்போது மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஒரு சிம்ப்ளிக்கு வருது. உங்களுக்கு யூனிட் ஆஃப் சாண்ட் ஆர் சாண்ட் அண்ட் அக்ரிகேட்ஸ்க்கு வருது அப்படின்னு போட்டு வச்சிருக்கீங்க. ஆனா மறு வருஷம் பார்க்கும்பொழுது
அந்த ரேட்டுல வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுடைய டோட்டல் டீட்டெயில்ட் எஸ்டிமேட்ல அந்த டோட்டல் அமௌண்ட் வேல்யூல 15% மேல போயிருச்சு அப்படின்னா, நீங்க அந்த எஸ்டிமேட்ட ரிவைஸ்டு பண்ணி தான் வந்து வச்சுக்கோங்க. ஓகே. எனக்கு 2 காஸ்ட் இதுல கம்பேர் 2 வேல்யூ குடுப்பேன். அது இம்பார்ட்டன்ட். 10% இருக்கும், 15% இருக்கும். எப்ப 10%னா, உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வேல்யூல 10% போடுது அப்படின்னா, அது டோட்டல் அமௌண்ட். இல்ல மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட்ல ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க 30%. அதுல வந்து உங்களுக்கு 15% போகுது அப்படின்னா, இப்ப லேபர் காஸ்ட் 30% போட்டிருக்கீங்க அப்படின்னா, அதுல டோட்டல் அமௌண்ட் 3,00,000. ஆனா அது வந்து 4,00,000 வரும். 15% கூட வருது அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்? வேற வழி இல்ல. சாரி 15% போடணும். இப்போ 3,00,000க்கு நீங்க 15% போட்டுக்கோங்க எப்படி வரும். அப்போ 1,00,000 15% 15,000 வரும். அப்ப 3,00,000க்கு எவ்வளவு வரும்? 75,000 வரும். 15, 30, 45,000 வரும். சாரி. அப்ப 15% போடுங்க. அப்ப 15% மேல வருது அப்படின்னா, மெட்டீரியலோட காஸ்ட், லேபரோட காஸ்ட்ல கூடுதலா போகுது. எந்த அளவுக்கு கூடுதலா போகுதுன்னா, 15% அமௌண்ட் அந்த வேல்யூல கூடுதலா போகும்பொழுது, 15% எடுத்துக்கு கூட போனுச்சுன்னா வேஸ்டேஜ் வரும். அதே நீங்க போட்டிருக்கக்கூடிய காஸ்ட் ரூ. 20,00,000 ப்ராஜெக்ட். அது டோட்டல் வேல்யூல 10% மேல கூட போகுது அப்படின்னா, நீங்க அந்த எஸ்டிமேட்ட ரிவைஸ்ட் பண்ணணும். அப்ப எப்ப 15க்கு மேல போகணும், எப்ப 10க்கு மேல போகணும்ன்றத தெளிவா இருக்கணும். ஓகே. இப்ப எழுதிக்கிறேங்க. ரிவைஸ்ட் டெஸ்ட். சார் கிளியர்? ஆடிபிளா இருக்கு தானே? ஓகே. இப்ப எத்தனாவது பார்க்க போறோம்னா, 1, 2 முடிச்சுட்டோமா? 3 முடிச்சுட்டோம். 4. ரிவைஸ் டெஸ்டிங். அதுக்கு அதாவது ரிவைஸ் எஸ்டிமேட் என்பது டீடைல் எஸ்டிமேட்டின் அளவுகளில் மாற்றம் ஏற்படுதல் மற்றும் பொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றால் மதிப்பீடு மாறும்போது தயாரிக்கப்படும் எஸ்டிமேட் தான் ரிவைஸ் எஸ்டிமேட். இப்ப டீடைல்டு எஸ்டிமேட்டிங் டைமென்ஷனல் சேஞ்சஸ், மெட்டீரியலோட காஸ்ட், லேபரோட காஸ்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரிவைஸ் எஸ்டிமேட் போகும். எஸ்டிமேட்டிங் அளவு டைமென்ஷன் அளவு தானே, அளவுகளில் மாற்றம். கமா மாற்றம் மற்றும் பொருட்களின் பொருட்கள் வேலையாட்களின் மதிப்பீடு மாறுபடும் பொழுது விளையாட்களின் விலையேற்றம் விலையேற்றத்தினால் ஏற்றத்தினால் மதிப்பீடு மாறுபடும் பொழுது தயாரிக்கப்படும் எஸ்டிமேட். எஸ்டிமேட் தான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் அது அப்ரூவல் ஆன அந்த லிமிட்டை விட டோட்டல் அமௌண்ட்டோட 10% அதிகமானா ரிவைஸ் எஸ்டிமேட் வரும். அப்ப எப்ப வேணா ரிவைஸ் எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, ஒரு மதிப்பீடு அனுமதி பெற்ற பின்பு
சரி. பின்பு 10% அதிகமாக அதன் அளவில் மாற்றம் ஏற்படும். அதிகமாக அதன் அளவுகளில் மாற்றம் ஏற்படும். அதுக்கடுத்து பொருட்களின் விலையேற்றம் மற்றும் வேலையாட்களின் கூலி உயர்வு. வேஜஸ்ன்னு சொல்லுவோம். டெய்லி வேஜஸ் தினக்கூலி அதிகரிக்குது அப்படின்னா, அது எந்த அளவுக்குன்னா 15% மேல போகுது அப்படின்னா, நீங்க வந்து ரிவர்ஸ் மாதிரி பெறுவாங்க. அவங்க பொருட்களின் விலையேற்றம் மற்றும் வேலையாட்களின் விலை உயர்வு மற்றும் விலையில் கூலி உயர்வு ஈடுபடுது. அதாவது அதன் மதிப்பீட்டுத் தொகை தொகையில் 15%க்கு மேல் அதிகரிக்கப்படும். இதுல 10% வந்து டோட்டல் அமௌண்ட். இது பொருட்களோட ரேட்டு, அந்த லேபர்ஸோட கூலி. இதுல வந்து 15% மேல போனுச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். அது வந்து சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் என்ன சார் அப்படின்னா, இப்ப ப்ரிலிமினரி எஸ்டிமேட் ஃபர்ஸ்ட் குடுத்தானே, அது முதலில் அனுமதிக்கப்பட்ட எஸ்டிமேட்டுடன் இப்போ ஒரு எஸ்டிமேட் ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப அந்த எஸ்டிமேட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இடையில வந்து அவர் என்ன செய்றாரு, இங்க ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா குடுங்க. இல்ல வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து தனியா வந்து ஒரு கிச்சன் கட்டி குடுங்க. இல்ல பாத்ரூம் இந்த சைடு குடுங்க. இல்ல வந்து ஜன்னல் இந்த சைடு எக்ஸ்ட்ரா வந்து குடுங்க. இல்ல டிசைன் இப்படி குடுங்கன்னு ஏதாச்சும் அவர் வந்து டிசைன்ல சேஞ்சஸ் பண்றாரு. அப்ப அதுல பண்ணக்கூடிய சேஞ்சஸ் அடிஷனலா செய்யக்கூடிய இடையில இருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேட் தான் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் சொல்லுவாங்க. ஒரு பணி நடைபெறும் பொழுது சில அதிகப்படியான வேலைகள் தேவைப்படக்கூடிய நிலையில முதலீடு ஆராயப்பட்ட வேலைகள் இணைந்து தயாரிக்கப்படும் எஸ்டிமேட் தான் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். அப்ப எழுதிக்கிறேன். இப்ப அடுத்து 5வது சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். 2 மொத்தம் 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு போகுது சார். எஸ்டிமேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங். டிரான்ஸ்போர்ட் இன்ஜினியரிங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் 1. ஓகே, அது 3 கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு நடத்த போறேன். ஒரு செக்ஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும், இன்னொரு செக்ஷன் எஸ்டிமேஷன். எஸ்டிமேஷன் முடிச்சுன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்படிதான் உங்களுக்கு கிளாஸஸ் கொண்டு போக கண்டிப்பா வருதுன்னா, அப்ப டி வந்து நான் போடுவேன். அதுல பார்ட் 1 வந்து உங்களுக்கு டிராபிக் இன்ஜினியரிங், ஹைவே ஹைவே இன்ஜினியரிங், அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் இன்ஜினியரிங். இது 3 நடத்திக்கணும். அதே டி வந்து பார்ட் 2. அதுல வந்து ரயில்வே, பேமெண்ட் டிசைன், ஏர்போர்ட் இன்ஜினியரிங், ஹார்பர் அண்ட் டாக்ஸ். இதுல வந்து எது டிப்ளமோக்கு வரும், எது ஏஐக்கு வரும்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கு. பார்ட் 1 முழுக்க முழுக்க எல்லாமே உங்களுக்கு வரும். அதுல பிரிட்ஜ் இன்ஜினியரிங் வந்து அரசுலாம் சேர்த்திருப்பாங்க. ஜேடி ஒர்க் சேர்த்திருப்பாங்க. ஏஐக்கு இருக்காது. ஓகே. சப்ளிமெண்டரி எஸ்டிமேட் கொடுக்கணும்.
முதல்நிலையில் அனுமதிக்கப்பட்ட எஸ்டிமேட்டுடன் சேர்க்கப்படும். புதிய வருமான மதிப்பீடு தான் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். முதலில் அனுமதிக்கப்பட்ட எஸ்டிமேட்டுடன் சேர்க்கப்படும் புதிய வருமான மதிப்பீடு சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். எஸ்டிமேட் இந்த புதிய வருமான மதிப்பீடு சரி எஸ்டிமேட் எல்லாம் ஒன்று தானே எஸ்டிமேட் சப்ளிமெண்டரி எஸ்டிமேட். இதே தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு பணி நடைபெறும் பொழுது சில அதிகப்படியான வேலைகள் தேவைப்படும் நிலையில் முதலீட்டாளர்களுக்கு வேலைகளுடன் இடையில் சேர்த்து செய்யப்படும் வேலைகளுக்கு தயாரிக்கப்படும் எஸ்டிமேட் சப்ளிமெண்ட் எஸ்டிமேட். ஒரு பணி நடைபெறும் பொழுது மறைக்கவே கூடாது எதுவுமே எல்லா டைப்பும். ஒரு பணி நடைபெறும் பொழுது சில அதிகப்படியான வேலைகள் அவ்வளவுதான். எஸ்டிமேட்டோட டைப் சொல்லி முடிச்சு இதுலயும் எல்லா எஸ்டிமேட்டும் எழுத வேண்டியதுல ஒவ்வொருமே. இன்னும் வந்து சப் எஸ்டிமேட் இருக்கேன் அதோட உங்களுக்கு வந்து புரியுது. ஓகே இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் எக்ஸாம் பாயிண்டா விட. அதோட உங்களுக்கு அவ்வளவுதான். இனிமே தான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் உங்களுக்கு எல்லாமே. அப்ப கம்யூனிட்டி எஸ்டிமேட் எடுக்கணும். அப்போ ஒரு பணி நடைபெறும் பொழுது சில அதிகப்படியான சில அதிகப்படியான வேலைகள் தேவைப்படும் நிலையில் முதலீடு அமைப்பின் வேலையுடன் இணைந்து தயாரிக்கப்படுகிறது. வேலை இணைத்து தயாரிக்கப்படும். அதுக்கடுத்து சப் எஸ்டிமேட் லாஸ்ட் ஒன் 6வது. எக்ஸாம் பாயிண்டோட 6 பார்த்தா போதும். ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய புதுசா ஒரு ஸ்கூல் கட்ட போறோம் அப்படின்னா ஸ்கூல் வந்து ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு. ஓகே. மெயின் பிளாக்கு, தனியா கிளாஸ் ரூமு, விர்ச்சுவல் கிளாஸ் ரூமு, அதுக்கடுத்து டாய்லெட்ஸு, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து கேண்டீன் கட்டணும், கேண்டீன் கட்டுறது, அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் கூட கட்டி வச்சிருப்பாங்க. லேப்னா லேப், லேபரேட்டரி. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எஸ்டிமேட் பண்றது தான் சப் எஸ்டிமேஷன் சொல்லுவாங்க. ஒரு சப் எஸ்டிமேஷன் இது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆனது பல வகையான கட்டிடங்கள் மற்றும் சிறு சிறு வேலைகள் கொண்டதாக இருப்பின் அவற்றின் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக தயாரிக்கப்படும் எஸ்டிமேட். ஒரு ப்ராஜெக்ட் ஆனது
பல வகையான கட்டிடங்கள் மற்றும் சிறு வேலைகள் பட்டதாக இருப்பின் அவற்றின் ஒவ்வொன்றுகளுக்கும் தனித்தனியாக தயாரிக்கப்படும் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் இதான் சொல்லுவாங்க சப்ளை ஸ்ட்ரீம் சொல்றோம். ஓகே. அதுக்கடுத்து வெயிட். அதுக்கடுத்து ஒரு சில விஷயங்கள் எழுதிக்கிறேங்க. எக்ஸாம் பாயிண்டட் எழுதிக்கிறேன். டெக்னிக்கல் டேம் மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியானா என்ன? அதாவது வாழை சேர்க்காம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஏரியா ஃப்ளோர் ஏரியா. இதே மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் டோட்டல் ஃப்ளோருக்கும் கால்குலேட் பண்ணணும். அதே வால் ஏரியா அப்ளீத் ஏரியான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ளோர் ஏரியா பிளஸ் வால் அதே கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ப்ளீத் ஏரியான்னு சொல்லுவாங்க. அப்ப வால் வந்து கவர் பண்ணி வரக்கூடிய ஏரியா வால் ஏரியான்னு சொல்லுவாங்க. வால் சேர்க்காம உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பத்தி பேசுறது கிளியரா தெரியக்கூடிய ஸ்பேஸ் பத்தி பேசுறது ஃப்ளோர் ஏரியா. அந்த ஃப்ளோர் ஏரியாவும் வால் ஏரியாவும் கூட்டணும்னா அதான் ப்ளீத் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கடுத்து நான் யூசபிள் ஏரியானா உங்களுக்கு தெரியும். வறண்டானா அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். அப்பப்பதான் ஒர்க் இருக்கும். நடந்து போறதுக்கு யூஸ் பண்ணுவோம். கிச்சன் அது மாதிரி சமைக்கிற அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து போர்ட்ரிக்கோ, ஸ்டேர் கேஸு, லிஃப்ட்டு, பாத்ரூம், வாட்டர் க்ளோசெட் இதெல்லாம் அப்பப்பதான் யூஸ் பண்ணுவோம். ஒரு ரூம்ல இருக்க மாதிரி நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஏரியாவை நம்ம நான் யூசபிள் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கடுத்து சர்க்குலர் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகே. மூவ்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. காரிடார், வராண்டா, ஸ்டேர்கேஸ், லிஃப்ட், பாசேஜ் இதெல்லாம் மூவ்மெண்ட்லயே இருக்கக்கூடியது. அப்ப அந்த மாதிரியான ஏரியானா சர்க்குலர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுல ஹரிசாண்டல் சர்க்குலர் ஏரியா, வெர்டிகல் சர்க்குலர் ஏரியான்னு பிரிப்பாங்க. அது என்ன ஹரிசாண்டல் சர்க்குலர் ஏரியா அப்படின்னா பால்கனிஸ், காரிடார், பாசேஜர், வராண்டா, போர்ச்சஸ் இது எல்லாமே ஹரிசாண்டல். வெர்டிகல் ஸ்டேர்கேஸ், லிஃப்ட், எஸ்கலேட்டர், வெர்டிகல் மோட் இருக்குதான் வெர்டிகல் சர்க்குலர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கார்பெட் ஏரியா. மேல பார்த்த ஃப்ளோர் ஏரியா பார்த்தோம்ல, அதுல இருந்து சர்க்குலேஷன் ஏரியாவை நான் யூசபிள் ஏரியாவை கழிக்கணும். கழிச்சா வரக்கூடிய தான் கார்பெட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அது பிளிந்த் ஏரியாவோட எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ரெசிடென்சியலுக்கு எப்படி இருக்கும், மற்ற காமன் பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃப்ளோர் ஏரியா இருக்கு. அது என்ன சார் நம்ம பிளாட் ஏரியாவில் இந்த பில்டிங் மீடியம் கவர்டு ஏரியா பில்டிங் இருக்கக்கூடிய ஏரியா அதான் வந்து ஃப்ளோர் ஏரியா ரிசர்வ் சொல்லுவாங்க. எப்ப சைட் சொல்லுவாங்க. ஓகே. ஓகே. அதுக்கடுத்து ஆஹ் ஓகே. இப்ப சொல்றதுக்கு
அதுக்கடுத்து கிச்சன், அதுக்கடுத்து சரிங்களா இது எப்படின்னா இது வந்து நார்த்து, இது சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். அப்போ உங்களுக்கு இதை பிரிச்சோம்னா எப்படி வரும்? இது வந்து வாயுமூலை. அப்ப அதுக்கு இங்கே சவுத் ஈஸ்ட்ல அக்னிமூலை. அப்ப இங்கே கன்னிமூலை, சவுத் வெஸ்ட். அப்ப நார்த் ஈஸ்ட் இதுதான் ஈசானிய மூலை. அப்ப இதுல வாழை சேர்க்காம உள்ள இருக்கக்கூடிய இந்த கிளியர் ஏரியா, இந்த கிளியர் ஏரியா, இந்த கிளியர் ஏரியா, இதுல இந்த கிளியர் ஏரியா, கிளியர் கிளியர் கிளியர், இந்த கிளியர் ஏரியா எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா அதான் ஃப்ளோர் ஏரியா. இதுல இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் இருக்குல்ல, டோட்டல் அவுட்டர் வாழை இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அதான் பிளிந்த் ஏரியா. உள்ள போய் கன்சிடர் பண்ணிக்கலாம் டோட்டலா. இது பிளிந்த் ஏரியா. இதுல இந்த கிச்சனு, இந்த டாய்லெட்டு, இந்த கிச்சனு, அப்புறம் சைடுல ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம், ஸ்டார் கேஸ், இந்த போர்ட்டிகோ இதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதெல்லாம் நான் யூஸபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஒவ்வொரு டெக்னிக்கல் டேப்பும் எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏரியா. புது டெக்னிக்கல் டேப்லாம் வரிசை எழுதிக்கிறீங்க. ஒன்று ஃப்ளோர் ஏரியா. அது ஏரியா விச் இஸ் ஆக்குபைடு வித்தின் த வால். ஓகே, வாலை சேர்க்காம அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இதையும் கஷ்டப்படுது. வாலுக்குள்ள இந்த அளவுக்கு ஆக்குபை இருக்கு, இந்த ரூம்குள்ள உள்ள ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் ஃப்ளோர் ஏரியா. அப்ப ஏரியா which is occupied within the wall. அதுக்கடுத்து வால் ஏரியான்னு கொடுங்க. ரெண்டாவது this area covered by wall. வால் ஊற்றி இருக்கக்கூடிய போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வால் ஏரியா. உள்ளுக்குள்ள ஸ்பேஸ் எடுத்துக்கிறது ஃப்ளோர் ஏரியா. வாலை கன்சிடர் வால் ஏரியா. பட் this area covered by wall. இப்போ வால் ஏரியாவும் ஃப்ளோர் ஏரியா கூட்டினாங்கன்னா அதான் பிளிந்த் ஏரியா. இப்போ மூணாவது சார் கவனிக்கிறீங்க தானே? அப்போ பிளிந்த் ஏரியா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. அப்போ டோட்டலா வாலோட சேர்த்து உள்ளுக்குள்ள ஏரியா நான் கால்குலேட் பண்ணிக்கிறது. ஓகே, அப்ப it is measured by outer to outer dimension of building at any floor level. அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இதாக இருந்தாலும் இருக்கலாம். டோட்டலா வாலை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அவுட்டர் டு அவுட்டர் டைமென்ஷன் ஆஃப் பில்டிங் அட் எனி ஃப்ளோர். அதுக்கடுத்து பிளிந்த் ஏரியா ஈக்குவல் டு பிளிந்த் ஏரியா ஈக்குவல் டு ஃப்ளோர் ஏரியா பிளஸ் வால் ஏரியா. ரெண்டு ஈக்குவல் டு தான் ஒரு பிளிந்த் ஏரியான்னு சொல்லுவாங்க.
இப்ப எது வந்து இன்க்ளூட் பண்ணுவோம், எது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அப்படின்னு எழுதிக்கிறேங்க. ஒரு பி தெரியல. இது சின்ன டேபிள் சம் மட்டும் எழுதிக்கலாம். எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்ப இது கீழே எழுதிக்கிறேன். பி தெரிய பத்தி பேசுனா கீழே எழுதி சீரியல் நம்பர் கொடுக்குறேன். இப்ப டு பி இன்க்ளூடட் பி தெரியல இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட் எதெல்லாம் சேர்க்க மாட்டோம் தெரியணும்ல எல்லாமே தெரியாம பேர் எல்லாமே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 மொத்தம் 3 வந்து கொடுக்க போறேன். ஒன்று என்ன சார் அப்படின்னா ஆர் ஃப்ளோர் ஏரியா எக்ஸ்க்ளூடிங் கிளீன் ஆப்சர். இந்த வெளில வந்து கிளீன் ஆப்சர் கொடுத்துருப்பாங்க சுற்றி கரெக்டாக தவணை மாதிரி அதை வந்து இது பண்ணிடுவாங்க. மற்ற ஃப்ளோர் ஏரியா எல்லாத்தையும் மொத்தமாக எப்படி சொல்லுவாங்க அவுட்டர் ஒரு டைம் சார் எல்லாத்தையும் சேர்த்துக்குவாங்க. அவங்க இந்த கொடுத்துருக்க போய் சுற்றி தவணை மாதிரி கொடுத்துருக்க முடியாது. வெளில கொடுத்துருக்கவே எடுத்துக்க மாட்டாங்க. கிளீன் ஆப்சர் கொடுத்துருவாங்க. அப்போ ஆர் ஃப்ளோர் ஏரியா எக்ஸ்க்ளூடிங் கிளீன் ஆப்சர். ஓகே. இது எது சேர்க்க மாட்டோம்னா உள்ள இருக்கிற லாபம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம்ல ரூம்ல அது வந்து செய்யக்கூடாது புரியுதுல. அப்ப ஏரியா பிளாக் நாட் இன்க்ளூடட். அப்ப நாட் இன்க்ளூடட் வந்து ஆப்ஷன் ஏரியா பிளாக் ஒண்ணு முடிஞ்சிருச்சு. சீரியல் நம்பர் 2. 2 என்ன அப்படின்னா உங்களுக்கு போர்டிகோ ஓகே வேற ஏதாச்சும் சன்சைடு தான் கொடுத்துருக்காங்க. சன்சைடுன்னு சொல்ல முடியாது. ஏரியா போர்டிகோ இருக்கு போர்ச்சஸ் கொடுங்க. அதர் தன் கேண்டில் கேண்டில் எல்லாமே இருக்கக்கூடியது எல்லாமே ஓகே. அப்ப இது எப்படி போகலாம் ஏரியா போர்ச்சஸ்ல போர்டிகோ எழுதிக்கிறேன். ஏரியா போர்டிகோ அதர் தன் கேண்டில் இதை உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். எதை இன்க்ளூட் பண்ண மாட்டோம்னா வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சன்சைடு வெர்டிகல் சன் பிரேக்கர் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ண மாட்டோம். சன்செட் ஓகே. உள்ளுக்குள்ள வந்து இன்டர்னலா சானிடரி இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறீங்க ஓகே. அது வந்து 2 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே எக்ஸீட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா பிளிந்த் ஏரியாவில் இன்க்ளூட் பண்ணுவோம். அப்படி எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா இன்க்ளூட் பண்ண மாட்டோம். மூணாவது ரைட்டா பார்த்துக்கிடுங்க. அப்ப இன்டர்னல் சாம்பா உரை இறக்குறது உள்ளுக்குள்ள. அப்ப இன்டர்னல் சாம் ஆர் sanitary installation does not exceed 2 meters square. இதுக்கு மேல போயிருக்கா அப்பனா உள்ளுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிக்குவோம் பிளிந்தோட. இல்ல exceeding 2 மீட்டர்னா நாட் இன்க்ளூடட் சேர்க்க மாட்டோம். exceeding 2 meters square சேர்க்க மாட்டோம். உள்ளுக்குள்ள பிளிந்தோட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தபடியாக நான் யூசபிள் ஏரியா எடுத்துக்கிறேன். அது நான் யூசபிள் ஏரியா சொல்லியிருக்கேன். அதிகமாக யூஸ் பண்ணாத ஏரியா ஓகே. வெரி லெஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நான் யூசபிள்னா யூஸே பண்ணாத ஏரியா சார் அப்படிங்கிற ரேஷியோல அது அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம் அப்படி மாதிரி இருக்கு. அப்ப திரும்பவும் சொல்லிட்டேன் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஓகே. அதாவது மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது பெருசா வரும். இதுலதான் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்ல போறோம். இதுல எஸ்டிமேஷன் காஸ்டிங் இது கம்மியான செல்ல முடிச்சிடலாம். ஆனா டிப்ளமோல இது 20 கொஸ்டின் இது 20 கொஸ்டின். ஆனா ஏக்கு 2 சேர்த்து 20 கொஸ்டின். இதே இது ஒரு செஷன் பேரலா எழுதி போங்க. இன்னொரு செஷன் டிரான்ஸ்போர்டேஷன் இது பேரலா. அப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் எஸ்டிமேஷன் காஸ்டிங் நடத்தும் போது வரும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தும் போது வரும் ஓகே. அப்ப இது ரெண்டும் சேர்த்து முடியும் போது இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இது முடிச்சிடும். சார் கிளியர் புரியுதானே ஓகே. அப்ப வந்து நமக்கு வந்து டிப்ளமோ லெவல்ல இன்னைக்கு 2 சப்ஜெக்ட் இது வேணும் 3 பெரிய சப்ஜெக்ட் டிரான்ஸ்போர்டேஷன் என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங் மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 படிக்கணும்.
ஓகே. அப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன்லயும் உங்களுக்கு என்னென்ன இருக்கு? நான் சொன்ன மாரி டிராஃபிக் இன்ஜினியரிங் படிக்கணும், ஹைவே இன்ஜினியரிங் படிக்கணும், பிரிட்ஜ் இன்ஜினியரிங் படிக்கணும், ரயில்வே இன்ஜினியரிங் படிக்கணும், ஏர்போர்ட் இன்ஜினியரிங் படிக்கணும், ஹார்பன் டாக்ஸ் படிக்கணும். இதுல டிப்ளமோ லெவல்ல டிராஃபிக் இன்ஜினியரிங் படிக்கணும், ஹைவே இன்ஜினியரிங் படிக்கணும், பிரிட்ஜ் இன்ஜினியரிங் படிக்கணும், ரயில்வே படிக்கணும். ஏர்போர்ட் சேர்த்துருக்காங்கன்னு நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது 4 படிச்சாகணும். அடுத்தது அவங்க வந்து ஏர்போர்ட் படிக்கணும், டாக் சென்டர்காரங்க படிக்கணும். ஏஇல ஓகே. டிசைன் பேப்பர் எல்லாமே முடிச்சாச்சு. அனாலிசிஸ்ல ஏ சிலபஸ் தான் இருக்கு. ஆர்ஜிஎஸ், ஐஎல்டி, மேட்ரிக்ஸ். அதை நான் நடத்துறேன். மற்றபடி டிசைன் பேப்பர் எல்லாமே முடிச்சாச்சு. அதனால இங்க தியரி பேப்பர் தான். பரவாயில்ல போயிட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம இப்படி ஏதாச்சும் கம்பெனி நடத்தினா தான் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். அதனால தான் ரெண்டு டைம் உங்களுக்கு தான் நடத்துவேன். ஓகே. இப்போ நான் யூசப் ஏரியான்னு மொத்தம் எத்தனாவதுக்கு கொடுத்துருக்கோம்? ஃப்ரீ தேரி எத்தனை? வெயிட். ஓகே. மூணாவது. நாலாவது கொடுக்குது. நான் யூசபிள் ஏரியா. ஓகே. அது என்ன சார் நான் யூசபிள் ஏரியா? இட் இஸ் ஏரியா விச் யூசஸ் வெரி லெஸ். ரொம்ப கம்மியா பயன்படுத்தக்கூடிய போறீங்க வீட்ல. இப்ப இட் இஸ் it is the area which uses or very less. எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வராண்டா, வராண்டாஸ், தென்னைன்னு சொல்லுவாங்க. வராண்டாஸ், கிச்சன், இதெல்லாம் அங்கேயே நம்ம படுத்து கிடக்க போறது இல்லை. வேலை வேலை இருக்க போறது தான். அதுக்கு அடுத்து ஸ்டேர்கேஸ், வேற என்ன சொல்லலாம்? சாம்பார் லிஃப்ட், லிஃப்ட் எழுதிக்கிறேன். லிஃப்ட், பாத்ரூம், வாட்டர் ப்ரெஷர், பாத்ரூம் அண்ட் வாட்டர் ப்ரெஷர் தான். பாத்ரூம் அண்ட் வாட்டர் ப்ரெஷர். இதெல்லாம் நான் யூஸ் இதெல்லாம் அதுக்கு சர்க்குலர் ஏரியா அப்படின்னா பாருங்க. மூவ்மெண்ட்லேயே இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் சர்க்குலர் ஏரியா. வராண்டாவில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்டார் கேஸ்ல நடந்துகிட்டே தான் இருக்கும். லிஃப்ட் மூவ்மெண்ட்லேயே தான் இருக்கும். பாசேஜ், காரிடாரு எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு சர்க்குலர் ஏரியா. அது பொதுவா பார்க்கணும். அதுக்குள்ள கரெக்டான சர்க்குலர் ஏரியா, வெர்டிகல் சர்க்குலர் ஏரியா பார்க்கணும். எக்ஸாம் ஃபைனலா கேட்டிருக்கு. ஓகே. ஓகே. அது எவ்வளவு இருக்குன்னு தெரியல இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கலாம். எழுதிக்கிறது அடுத்த ஆச்சு. அஞ்சாவது என்ன அப்படின்னா அதாவது சர்க்குலர் ஏரியா. அதாவது இட் இஸ் த ஏரியா is the area which is used for movement. எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன ஆகும் அப்படின்னா காரிடார், காரிடார்ஸ், வராண்டாஸ், ஸ்டேர்கேஸ், லிஃப்ட் அண்ட் பாசிங். இதுல வந்து ரெண்டு கூட்டம். ஒண்ணு ஏ வந்து கன்சென்ட்ரேட் சர்க்கிள் ஏரியா. அப்ப இதோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஏரியான்னு பார்த்தோம்ல டோட்டல் ஏரியாவில்
10 to 15% தான். அவ்வளவுதான் கிறிஸ்டல் சர்க்கிள் ஏரியா இருக்கும். இதுல 10 to 15% ஃப்ரீ ஏரியா. இதை பார்த்துருக்கீங்க. இந்த ஏபி ரெண்டு கொடுப்பேன். இது அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்டதுல கீழே ஹார்பிட் ஏரியாவுக்கு கொடுப்பேன். அது எக்ஸாம்பிள் கேட்டது. சர்க்கிள் ஏரியாவும் பார்த்துருக்கேன். சில கேட்கலாம் ஆகும். அதுக்கடுத்து 10 to 15% வந்து ஃப்ரீ ஏரியா. எக்ஸாம்பிள் பார்க்க போனோம் அப்படின்னா பர்சன்டேஜ் சர்க்கிள் ஏரியா என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னா போர்டிகோ, அதான் போர்ச்சஸ் சொல்லுவாங்க. போர்டிகோ, அதுக்கடுத்து பால்கனிஸ், காரிடார்ஸ், பாசேஜ் அண்ட் வராண்டா. அதுக்கடுத்து ஏ முடிஞ்சாச்சு. பி என்ன அப்படின்னா வெர்டிகல் சர்க்கிள் ஏரியா. வெர்டிகல் சர்க்கிள் ஏரியா இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 4 to 5% பிளேன் ஏரியாவில் இருக்கும். 4% to 5% பிளேன் ஏரியாவில் இருக்கும். அப்ப இதுல என்னென்ன சார் வரும் அப்படின்னா எக்ஸாம்பிள் வரணும். ஸ்டார்கேஸ், லிஃப்ட், எஸ்கலேட்டர், இதெல்லாமே வெர்டிகல் சர்க்கிள் ஏரியா வரும். அதுக்கடுத்து அதுக்கடுத்து ஆர்பிட் ஏரியா. அடுத்து வந்து என்ன பார்க்கணும், எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் சார். எதுவுமே சும்மா படிக்கிறோம் அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை. அப்ப 6வது என்ன சார் அப்படின்னா ஆர்பிட் ஏரியா. ஆர்பிட் ஏரியா நம்ம ஆர்பிட் ஏரியாங்கிறது என்னன்னா யூசபிள் ஏரியான்னு சொல்லுவோம். இட் இஸ் எப்படி மேல நான் யூசபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க மாதிரி இட் இஸ் அஸ் ஆல்சோ கால்ட் அஸ் யூசபிள் ஏரியா. யூசபிள் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஆர்பிட் ஏரியா equal to floor area minus circulation area minus non-usable area. அப்ப நம்ம floor area வந்து circulation area non-usable area கழிச்சோம்னா ஆர்பிட் ஏரியா கிடைக்கும். non-usable area இதெல்லாம் கழிச்சோம்னா நமக்கு ஆர்பிட் ஏரியா கிடைக்கும். இப்ப எழுத போற ஆர்பிட் ஏரியா வந்து எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்டிருக்காங்க. ஒரு ரெசிடென்சியலுக்கு எப்படி இருக்குன்னு எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பொதுவாக எழுதணும். ஒரு ரெசிடென்சியலுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா 50 to 60% இந்த ஏரியாவில் இருக்கும். எக்ஸாம் கேட்டிருக்காங்க. ஆர்பிட் ஏரியா ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 50 to 50% to 65% பிளிந்த் ஏரியா. பிளிந்த் ஏரியாவில் இருக்கும். எப்ப ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் குடியிருப்பு பகுதிகள் அது நார்மல் மற்ற பில்டிங்னா கார்பரேட் ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பரேட் ஏரியா போட்டு எப்படின்னா 60 to 75% ஆஃப் பிளிந்த் ஏரியாவில் இருக்கும். ரெசிடென்சியல் கேட்டிருக்காங்க பாருங்க. அதுக்கு வந்து ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இல்ல ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க எஃப்எஸ்ஐ. இல்ல ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ எஃப்ஏஆர்னு சொல்லுவாங்க. அப்ப எக்ஸாம்ல கேட்டாச்சு இந்த விஷயம்னா அது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்னு கேட்டாலும் இந்த ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு கேட்டாலும் அதான்.
அப்ப ஏழாவது இந்த டெக்னிக்கல் டேர்ம் பார்ட் வந்து முடிய போகுது கிட்டத்தட்ட. அப்ப ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ FAR சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இல்ல ஆல்சோ denoted அப்படின்னு எழுதலாம். இல்லாட்டி இட் இஸ் ஆல்சோ கால்டு அஸ் FSI. FSI னா என்ன அப்படின்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். இது எதை சார் குறிக்கும் அப்படின்னா நீங்க எந்த இடத்துல பில்டிங் கட்ட போறீங்க அந்த பில்டிங் கவர்டு ஏரியாவோடவே அந்த பிளாட்டோட ஏரியா. FSI or FAR floor space index. The floor space floor area is equal to FAR or FSI equal to meter covered area. Covered area. பில்டிங் இருக்கக்கூடிய ஏரியா நான் சொல்றேன். அது பிளாட்டோட ஏரியா. அந்த பிளாட் இருக்கு. இங்கே தான் வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா இது பிளாட்டோட ஏரியா, இது வீட்டோட ஏரியா. அந்த வீட்டோட ஏரியா பிளாட்டோட ஏரியா போகிறது தான் அந்த FSI வேலை. ஓகேவா? ஓகே. FSI ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று ரெண்டு பேர். ஓகே. ஆனா நம்ம எப்படி பார்க்கலாம் லெஸ் தென் 1 இருக்குன்னு எடுத்துப்போம். ப்ராப்ளம் எப்படின்னா லெஸ் தென் 3 கொடுத்துருக்கோம். ஆனா வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா 1 to 2 எடுத்துக்கணும். மேக்ஸிமம் 1.5 அளவுக்கு கொடுக்கணும். அது கிலோ பேர் இருக்காது. பிட்வீன் 1 to 2 மேக்ஸிமம் அவ்வளவுதான். இப்ப எல்லா டெக்னிக்கல் டைம் நான் கொடுத்துட்டேன். இப்போ ஒரு பில்டிங் இருக்கு. அது ஹைட் எப்படி கண்டுபிடிப்போங்கிறத பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து நம்ம ரூம் காங்கிரீட் போட்டுருக்கோம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. இந்த பில்டிங் பிரச்சனை இல்லை. ஹைட் வந்து என்ன இருக்கோ அது டோட்டல் வந்து அது இருக்கு. இதான் இருக்க போகுது அப்படின்னா இதை ஹைட் அப்படி எடுத்துக்கலாம். இது பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு ரூம் போடுறீங்க எப்படி போட்டுருவீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஹைட்டு இதை கச்சுவோம்னு வைங்க. அது மேல இருக்குல்ல இது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை கச்சுட்டுன்னு வைப்போம். அதை டிவைட் பை 2 போடணும். இந்த டோட்டல் ஹைட்டுங்கிறது கச்சுவோம் பிளஸ் இந்த கச்சுட்டு டிவைட் பை 2 போட்டு தான் கிடைக்கும். ஜஸ்ட் இதை பார்த்துக்கணும் இந்த இடத்துல. இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேணாம். இப்போ அதுக்கடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். எக்ஸ்ட்ரா ஃபைனல் கொடுப்பேன். ஓகே. இப்போ பிளீன் ஏரியா எப்படி ரேட்டு கால்குலேட் பண்ணலாம்? கார்பன் ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கியூபிக்கல் கண்டென்ட்னா என்ன? கியூபிக்கல் கண்டென்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதான் எதுவும் எக்ஸாம் அதிகம் கேட்டதில்ல. இதான் ஹைட்டா பாத்துக்கிறேன். ஓகே. மேல பார்த்த கொடுத்துருக்க டெக்னிக்கல் டேம் தான் அதிகம் கேட்டிருக்கான். இப்ப கொடுக்க போறதும் அதிகம் கேட்டதில்ல. இதெல்லாம் லைட்டா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்ப எக்ஸ்ட்ரா ஃபைன் கொடுங்க. ஏன்னா இல்ல நீ எக்ஸ்ட்ரா ஃபைன் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே. நோட்னே கொடுக்கணும். நோட் என்ன சார் அப்படின்னா அதாவது பிஜி ஏரியா இருக்கு. ரைட் சீக்வல் டு உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் இருக்குல்ல இந்த பில்டிங் இந்த டோட்டல் காஸ்ட்டை உங்களோட பிளீத் ஏரியா போட்டு பிளீத் ஏரியானா தெரியும் உங்களுக்கு ஃப்ளோர் ஏரியாவும் வால் ஏரியா சேர்த்தது தான். ஓகே. அவுட்டர் டு அவுட்டர் டைமண்ட் சார் அதை எது இன்க்ளூட் பண்ணாலும் எது இன்க்ளூட் பண்ண முடியாது கொடுத்துருக்கேன். உங்க டோட்டல் காஸ்ட் எடுத்து உங்களோட பிளீத் ஏரியா போகும். அப்புறம் பிளீத் ஏரியா இருக்கு கிடைச்சிடும். அது வந்து எவ்வளவு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதே வந்து உங்களுக்கு கார்பெட் ஏரியா ரெடி கேட்கறாங்கன்னா அதே தான் மேல பார்த்த மாதிரி தான். கார்பெட் ஏரியா ரேட் வேணும் அப்படின்னா மேல டோட்டல் காஸ்ட் கொடுங்க. கீழே கார்பெட் ஏரியா. ஓகே. அதுக்கடுத்து யூசபிள் ஏரியா தான் சொல்றேன். கார்பெட் ஏரியா சரி இது எப்படி எடுத்துக்கிறோம்னா ஃப்ளோர் ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா நான் யூசபிள் ஏரியா கழிச்சு எடுத்துக்குவோம்.
ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்னா 50% சொன்னேன். நார்மலா அதர் பில்டிங்ஸ்னா 25% இருக்கும் ஏரியாவில். அப்ப ஏபிசி இல்லைங்களா? கியூபிக்கல் கண்டக்ட். கியூபிக்கல் கண்டக்ட் அவங்க ஒரு ஏரியாவோட ஹைட் இருக்கும் அவ்வளோதான். கியூபிக்கல் கண்டக்ட் ஈக்குவல் ஏரியா இது ஹைட் இருக்கும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கியூபிக்கல் கண்டக்ட் என்ன அப்படின்னா உங்க டோட்டல் காஸ்ட்டை பில்டிங்கோட வால்யூமால டிவைட் பண்ணலாம். அவ்வளோதான் காஸ்ட். அப்ப கியூபிக்கல் கண்டக்ட் ரேட்னா என்ன அப்படின்னா உங்களுடைய டோட்டல் காஸ்ட் ஆஃப் பில்டிங்கை வால்யூமா பில்டிங்கால டிவைட் பண்ணணும். பில்டிங்கால டிவைட் பண்ணணும். பில்டிங்ஸ் ஆர் பில்டிங். ஓகே. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்து அதுக்கடுத்து என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் எழுதிக்கிறேங்க. இப்போ வந்து அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லீனியருக்கு எத்தனை பாயிண்ட் இருக்கு? அதாவது இப்படி இதுல இம்பார்ட்டன்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 ஆர் 3 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் வச்சு கேட்டுருவோம். இப்போ அக்யூரசி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் அது என்ன சார் அப்படின்னா ஒரு லீனியருக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா 0.01 மீட்டர் அளவுக்கு இருக்கும். ஏரியா வந்து அக்யூரசி 0.01 மீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு. அதே வந்து வால்யூமுக்கு வால்யூம் பண்ணிக்கிறீங்க எல்லாமே 0.01 மீட்டர் அளவுக்கு. அதே ஒவ்வொருக்கு வால்யூம் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொருக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 0.001 மீட்டர் அளவுக்கு. இதுலயே எக்ஸாம்பிள் அத்தனை டைம் கேட்டிருக்கான். அப்ப ஒரு பீம் அண்ட் ஸ்லாபுக்கு திக்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அங்கே 0.005 மீட்டர் அளவுக்கு. அப்ப எழுதிக்கிறேன். அப்ப திக்னஸ் ஆஃப் பீம் அண்ட் ஸ்லாப். அப்ப இங்க எந்த அளவுக்கு அக்யூரேசி எடுக்கணும்னா ஸ்லாப் ஈக்குவல் டு 0.005 மீட்டர்ல 0.005 மீட்டர் எடுக்கணும். அப்ப இந்த லீனியர் கேட்டாங்க ஏரியா வால்யூம் 3 ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொருக்கும் கேட்டிருக்காங்க பாத்துக்கலாம். ஓகே. இப்ப அடுத்து என்னன்னா இப்போ ஒரு லேபரோட ஒர்க்கிங் டியூரேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க வேலை பார்க்கணும். அதோட டாஸ்க் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இது மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிளியர். இதுலயே எக்ஸாம்பிள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க சார். இது இல்லாம எஸ்டிமேஷன்ல கொஸ்டின் போகாது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 32 இருக்கு. இந்த 32க்கு நீங்க பாத்துக்கலன்னா கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அது பெரிய டெபினேஷன் ஆகும். கொடுக்குறேன் பாத்துக்கங்க சார். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதையும் கண்டிப்பா கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். சீரியல் நம்பர் ஐட்டம் ஆஃப் ஒர்க் எர்த் ஒர்க் எஸ்டிமேஷனை பப்ளிஷ் பண்ணுங்க. யூனிட்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 1 ஐட்டமா ஒர்க்ல என்ன எழுத போறாங்கன்னா ஒவ்வொன்றா கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு காங்கிரீட் ஃபவுண்டேஷன் வந்து காங்கிரீட்ல போறோம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு எடுத்து ஒர்க் வந்து எஸ்கியூஸ் பண்றோம். சாய்த்தோம் போடுவோம். அங்கேயே குழி வெட்டுறோம். அப்ப எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் யூனிட் அப்படின்னா மீட்டர் கிட்ட தான் எடுத்துக்கோம். வால்யூம்ல தான்.
வா earthwork, excavation, in foundation. மனப்பாடம் பண்ணணும் சார் ஒவ்வொரு யூனிட்டு இது எதில் எடுத்துக்கணும்னா மீட்டருக்கு எடுத்துக்கணும் இதுதான் கேட்பான் அவன் கொடுத்துருவாங்க அது என்ன யூனிட் வரும்னு கேட்பான் ஒண்ணு முடிஞ்சிருச்சு ரெண்டாவது அதே வந்து அந்த பவுண்டேஷன் அந்த கீழே தொழில் அதில் கான்கிரீட் கொடுப்போம் பிசிசி கொடுப்போம் அப்படின்னா அது மீட்டருக்கு இல்லாத இருக்கும் அப்போ கான்கிரீட் இன் பவுண்டேஷன் பிசிசி ஆர்சிசி மீட்டருக்கு இருக்கும் நான் பொதுவாக கொடுத்துட்டேன் மூணாவது அதே பிரிக் ஒர்க் அண்ட் ஸ்டோன் மேசன்ட்ரி ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம் இல்ல அந்த பேஸ்மெண்ட்ல கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு மீட்டருக்கு தான் வரும் அப்ப அதுல பாதி தானே எடுத்துக்கலாம் பிரிக் ஒர்க்கு அதுக்கடுத்து ஸ்டோன் மேசன்ட்ரி பிரிக் ஒர்க் அண்ட் stone masonry in foundation and basement. எவ்வளவு எடுத்துக்கணும் மீட்டர் இன்க்ரிமெண்ட் அதுக்கடுத்து நாலாவது என்ன அப்படின்னா டேப்லூ கோர்ஸ் டிபிசி எக்ஸாம்பிள் கேட்டாச்சு எல்லாமே கேட்டதுதான் இதெல்லாம் அதிகம் கேட்டது மீட்டர் ஸ்கொயர் டேப்லூ கோர்ஸ் வந்து தண்ணி வந்து உள்ள வந்து லீக்கேஜ் ஆகி வரும்ல கீழே இருந்து மேல வந்து வெதரிங் கோர்ஸ் தண்ணி லீக்கேஜ் ஆகிறது கீழே வந்து டேப்லூ கோர்ஸ் கொடுப்பாங்க அது அடுத்தது ஓகே மீட்டர் ஸ்கொயர் அது ப்ரீ கோட் இன் சூப்பர் செக்ஷன் ஒரு சூப்பர் செக்ஷனுக்கு ப்ரீ கோட் கொடுத்தோம் அப்படின்னா மீட்டருக்கு தான் கொடுப்போம் வால்யூம் தான் பண்ணி அப்ப 5 வந்து brick work in super section மீட்டருக்கு தான் கொடுக்கும் அதுக்கடுத்து ஆறாவது சாண்ட் ஆர் எடுத்துக்கலீங்க பேஸ்மெண்ட் in basement இது மீட்டருக்கு இருக்கும் மீட்டர் ஆர் ரன்னிங் மீட்டர்னு சொல்லுவாங்க மீட்டர்னு எழுதிக்கிறேன் ஓவர் ஓப்பன் மீட்டர்ஸ் மீட்டர் ஆர் ரன்னிங் மீட்டர்னு சொல்லுவாங்க மீட்டர் அதுக்கடுத்து எட்டாவது ஆர்சிசி சன்செட்ஸ் ஓகே breadth and thickness ஸ்பெசிஃபையா கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்ப மீட்டர் கிலோ மீட்டர் தான் இது மீட்டர்ல அது ஆர்சிசி சன்செட் breadth and thickness ஸ்பெசிஃபை பண்ணும் ஸ்பெசிஃபை மீட்டர் கிலோ அதுக்கடுத்து 9 ஆர்சிசி இன் பீம் அண்ட் ஸ்லாப்
மீட்டர் கியூப் தான் உங்களுக்கு சரி டெப்த்து லென்த்து லென்த் எடுத்துப்போம். பீம் வந்து ஸ்லாப்ஸ் மீட்டர் கியூப் எடுத்துப்போம். அதுக்கடுத்து ஒரு டோர் அண்ட் விண்டோவுக்கு புக் ஒர்க் பண்றோம். எக்ஸாம்பிள் கேட்டது தான் எல்லாமே. அது மீட்டர் கியூப் தான். நம்ம இப்படிதான் எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போறேன். 10 ஒவ்வொரு ஃபார் 4 சென்டிமீட்டர்ஸ். இதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா மீட்டர். அதுக்கடுத்து 11 ஒவ்வொரு இன் டெரஸ் ஓபிங் பரவாயில்ல. அது என்ன மீட்டர் கியூப் தான். ஒவ்வொரு பார் ஒவ்வொரு என்ன அதே மீட்டர் கியூப் தான். அதுக்கடுத்து ஒவ்வொரு இன் ஸ்லோப் ரூப் 12 அது மீட்டர் கியூப் தான். ஒவ்வொரு அது மீட்டர் கியூப் தான். அதுக்கடுத்து சட்டர் பார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். சட்டரிங் அது திக்னஸ் அதிகம் இருக்காது. அப்போ ஒரு டெம்பரேச்சர் ரிமூவ் பண்ணிருக்கோம். லென்த் பிரச்சனை தான் இருக்கும். அவர் மீட்டர்ஸ் வரும். 11 வந்து கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. சட்டர் வந்து சட்டர்ஸ் ஃபார் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் மீட்டர்ஸ். அதுக்கு ஒவ்வொரு இன் பார்ட்டிஷன். பார்ட்டிஷனா ரொம்ப மெடிசன் வந்து கரெக்டாக அடிச்சிருப்பாங்க ஒவ்வொருக்குல. அப்போ மீட்டர்ஸ் போயிடலாம். ஒவ்வொரு இன் பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் மீட்டர்ஸ். அதுக்கடுத்து வெதரிங் கோர்ஸ் ரூம்ல எப்படி டிரான்ஸ்பர் கோர்ஸ் மேலே கொடுத்துருப்பேன். மீட்டர்ஸ் போயிடும். ஒரு வெதரிங் கோர்ஸ் மேலே கொடுப்போம். அப்போ வெதரிங் கோர்ஸ் தான் வரும். அது மீட்டர்ஸ் போயிடும். டேம்பர் கோர்ஸ் வெதரிங் கோர்ஸ் ரெண்டுமே மீட்டர்ஸ் போயிடலாம். அப்போ எழுதிங்க வெதரிங் கோர்ஸ் ஆன் ரோல் மீட்டர்ஸ் போயிடும். அதுக்கடுத்து 16 பிளாஸ்டரிங் த ப்ரீகோல். ப்ரீகோல் பிளாஸ்டரிங் பண்ணுறோம். பிளாஸ்டரிங் த ப்ரீகோல் அது மீட்டர்ஸ் போயிடும். அது வந்து ஃப்ளோரிங் பண்ணுறோம் அப்படின்னா அது மீட்டர்ஸ் போயிடும். 17 ஃப்ளோரிங் அது மீட்டர்ஸ் போயிடும். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒயிட் வாஷ் பண்றது கலர் வாஷ் பண்றது அது மீட்டர்ஸ் போயிடும். 18 ஒயிட் வாஷ் கலர் வாஷ் அது மீட்டர்ஸ் போயிடலாம். டென்த்து பிளஸ் தான் சொல்லிட்டோம். ஒயிட் வாஷ் பண்ணுறோம். அதுக்கு பெயிண்ட் பண்றோம் ஒவ்வொரு வீக்னா அப்ப அது மீட்டர்ஸ் போயிடலாம். இப்ப நான் 19
painting the woodwork. அதை மீட்டர்ஸ் போடுவோம். அதுக்கடுத்து இப்போ ஒரு மைல்டு ஸ்கேலு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணா போய் வாங்குறோம் அப்படின்னா டன்ல வாங்குவோம். யூனிட் டன். அப்ப எழுதிக்கிறேன். அப்ப சப்ளையர் மைல்டு ஸ்கேல் மைல்டு ஸ்கேல் ஃபார் ரீஎன்ஃபோர்ஸ் தான். ரீஎன்ஃபோர்ஸ் அப்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணா வாங்குறோம் அப்படின்னா அது டன்ல சொல்லுவோம். டன்ல யூனிட். அதுக்கடுத்து சப்ளை ஆஃப் ஸ்டீல் கேட்டு அயன் கிரில்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ ஏரியா அதாவது பர் கேஜில் வாங்கும் மீட்டர் ஸ்கொயர் கேஜில் வாங்கலாம் யூனிட்டு. அப்போ 21 வந்து 12, 19, 20 கட்டவும் இருக்கும். அதுக்கு அதாவது இதே வந்து ஸ்டீல் கேட்டு கிரில்ஸ்லாம் வாங்கணும்னா மீட்டர் ஸ்கொயர் கேஜி. சப்ளை ஆஃப் ஸ்டீல் கேட்ஸ் அண்ட் கிரில்ஸ் அயன் கிரில்ஸ் இதெல்லாமே மீட்டர் ஸ்கொயர் கேஜில் வாங்கும். அதுக்கடுத்து 22 என்ன அப்படின்னா சப்ளை ஆஃப் மைல்டு ஸ்டீல் ஃபார் ரோலிங் சட்டர். சட்டர்னாவே மீட்டர் ஸ்கொயர் தான். ரோலிங் சட்டர் எழுதிக்கிறேங்க. அதே மீட்டர் ஸ்கொயர். இதே பைப் நான் வாங்குறோம் அப்படின்னா மீட்டர்ல வாங்கும். மீட்டர் ரன்னிங் மீட்டர் சொல்லுவாங்க. பைப் நான் வாங்குறோம் அப்படின்னா பைப்ஸ் மீட்டர் எப்படி சொல்லுவாங்க ரன்னிங் மீட்டர்னு சொல்லுவாங்க. நன்றி. வேற என்ன சொல்றது? வாட்டர் க்ளோசெட் வாஷ் பேசன் வாங்கணும்னா நம்பர்ல வாங்குவோம். யூனிட் வந்து வாட்டர் க்ளோசெட்ஸ் வாஷ் பேசன் பேசன்ஸ் இதெல்லாம் நம்பர்ஸ். அதுக்கடுத்து எலக்ட்ரிக் ஒயர் எல்லாமே பாயிண்ட்ஸ்ல வாங்குவோம். எலக்ட்ரிக் மிக்சர் அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இல்ல எலக்ட்ரிக் ஒயர்ஸ் இருக்கு. 26 வந்து ஒரு ஏசிசி ரூபிங் ஆஸ்பெக்டஸ் சிம்பிளிசிட்டி போடுறோம்ல அது மீட்டர் ஸ்கொயர் தான் ஆகும். திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஆஸ்பெக்டஸ் சீட் ரூபிங் மீட்டர் ஸ்கொயர். அதே ஸ்டீல் ரூப் ட்ரெஸ்ஸஸ்னா டன்ஸ் ஆகும். ஆஸ்பெக்டஸ் சிம்பிளிசிட்டினா மீட்டர் ஸ்கொயர் வாங்கிக்கலாம். அதே ஸ்டீல் சீட்னா இந்த டாடா சீட்னா போடுறாங்க. ஸ்டீல் ரூப் ட்ரெஸ்ஸஸ்னா டன்ஸ் ஆகும். டன்ஸ். ஒரு ஆர்ச் ஒர்க் மேசன்ட்ரி பண்றோம். ஆர்ச் ஒர்க் வந்து மேசன்ட்ரில பண்றோம். பிரிக் ஆர் ஸ்டோன் மேசன்ட்ரி அப்படின்னா மீட்டருக்கு 29 போதும். ஆர்ச் ஒர்க் இன் மேசன்ட்ரி கட்டுமானம் அது பிரிக் ஆர் ஸ்டோன் மேசன்ட்ரி அப்படிவோம் மீட்டருக்கு. லாஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஜாயின் 29. எக்ஸ்பென்ஷன் ஜாயின் தான் கொடுக்குறோம் அப்படின்னா
எக்ஸ்பான்ஷன், ஜாயினிங் மீட்டர். இது எல்லாமே கொஸ்டின்ல கேட்டாச்சு சார். மேல பாக்குற எல்லாமே கொஸ்டின்ல கேட்டாச்சு. ரொம்பவும் ஈஸி தான். எதுவுமே மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மொத்தம் 29 குடுத்துருக்கேன். 29 நீங்க படிச்சுட்டாங்க. இது எதுவுமே நீங்க விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இதுல என்ன குடுப்பேன்? மெட்டீரியல்ஸ் எப்படி சொல்லுவோம்? அப்படின்னா ட்ரீக்குன்னா 1000 நம்பர்ஸ்ல சொல்லுவோம். அ ட சொல்லலாம். இப்ப வந்து உங்களுக்கு மொசைக் டைல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 100 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிமெண்ட்னா டன்ஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல நம்பர் ஆஃப் பேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டீல்னா டன்ஸ்ல. இந்த மாரி நெறைய இருக்கு. ஆ இப்ப குடுத்ததெல்லாம் மேஜரா இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு லேபர் 8 மணி நேரம் வேலை பார்ப்பாரு. அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு உறுப்பியுமே எவ்வளவு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அப்ப இப்ப வந்து ஒரு ஹாப்பரிங் போஸ்ட் கட்ட போறாரு அப்படின்னா 5 மீட்டர் ஸ்கொயர் வரை அவரால கட்ட முடியும். ஒரு நபரால. இதே மாரி ஒவ்வொன்னுக்கும் பார்க்குற மாரி இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பா நீங்க மனப்பாடம் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க ஐடியா வச்சாச்சும் மனப்பாடம் பண்ணிக்கிறது. அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் குடுத்துருக்கேன். இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு டிப்ளமோ லெவல்ல இருக்கீங்கன்னா, 3 கொஸ்டின் கேட்கிற வரையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே ஏஐ லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு 3 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு. ஏன்னா அப்படிப்பட்டது தான். 2 பேருக்கும் ஈக்குவலா தான் வரும் உங்களுக்கு. ஆனா எஸ்டிமேஷன் வந்து உங்களுக்கு டோட்டலா 10 தான் டிகிரில ஸ்டாண்டர்ட்ல. டிப்ளமோக்கு தான் 7 கொஸ்டின். அப்படி இருந்தாலும் நீங்க நடத்துனதுல உங்க 2 பேருக்குமே ஈக்குவலா தான் 3 கொஸ்டின் வரும். மத்ததுல வேறுபட்டாலும். அப்ப நீங்க நடத்துன இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் நடத்திருக்கேன் அப்படின்னா, ஆ 6 பக்கத்துல நடந்திருக்கு. இந்த 6 பக்கமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மேல குடுத்திருக்கிறது எல்லாமே தமிழ்ல குடுத்திருக்கேன். இனிமே எந்த இடத்துலயும் தமிழ் யூஸ் பண்ண மாட்டேன். அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்ப நான் திரும்பவும் சொல்றேன். எஸ்டிமேஷன் காஸ்டிங் ஈஸியான ஒரு சப்ஜெக்ட். டிப்ளமோல 20க்கு 20 கொஸ்டின் எடுக்கலாம். ஒரு கொஸ்டினும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. நான் ப்ராப்பரா எல்லா நோட்ஸும் குடுத்துருவேன் உங்களுக்கு. செஷனும் கம்மி தான். ஒரு 6 செஷன்லயே டீட்டெயிலா முடிச்சிடுறேன். இன்னைக்கு ஒரு செஷன் அதே நெருக்கி சொல்லிட்டேன். அது வேல்யூவேஷன் கான்செப்ட் நெருக்கி சொல்லிட்டேன்னா, அதுக்கடுத்து 5 டூ 6 செஷன் மேக்ஸிமம். அதுலயே உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சிடும். 3 நாள் கிளாஸ் தான் எஸ்டிமேஷன் சப்ஜெக்ட் முடிக்கிறது. ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்க்கு எனக்கு 5 நாள் தேவைப்படும். 10 கிளாஸ் எனக்கு தேவைப்படும். ஏன்னா, அதுல நெறைய பிளாங்கிங்லாம் நடத்தணும் உங்களுக்கு. அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நடத்தணும். டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் நடத்தணும். நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மென்ட்டோட சேர்த்து இதெல்லாம் நடத்தணும்னு நான் சொல்றேன். அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அது அது அடிஷனலா நெறைய சேர்த்திருக்கேன். எஸ்டிமேஷன்ல நெறைய சேர்த்திருக்கேன் ஒரு சில விஷயங்கள். இந்த வருஷம் அப்டேட் பண்ணியிருக்கேன் நோட்ஸ். அதனால வந்து திரும்பவும் சொல்றேன். ஈஸியான சப்ஜெக்ட்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் எஸ்டிமேஷன்ல தான் கோட்ட விட்டுருவாங்க. நெறைய விஷயம் தப்பு பண்றாங்க. அது ஏன்னு தெரியல. அது நோட்ஸ் ப்ராப்பரா இல்லாத காரணமா, இல்ல புதுசா இல்ல சின்ன சப்ஜெக்ட் தானே அப்படின்னு ஒரு மெத்தடாலஜிக்கலா போறதா தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு கொஸ்டினோட விடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நடத்துனது யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இருந்தா கேட்கலாம் நான் சொல்றேன். சார் டவுட் இருக்கா யாருக்கும்? கிளியர் தானே? ஓகே, ஓகே, ஓகே. கட் பண்றேன். தேங்க் யூ சார். ஓகே.